வெல்கம் பேக். ஆதி சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நாங்களாம் நிறைய செலவு பண்ணி தான் கத்துட்டோம் இதெல்லாம். பட் இந்த குரூப்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் சூப்பரா இது பண்றாங்க. நிறைய செஷன்ஸ் பார்ப்பேன். நானும் டிஜிட்டல் மெம்பர் தான். ஸோ நிறைய செஷன்ஸ் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பண்றாங்க. எக்ஸலண்ட். ஸோ டெஃபினட்டா வந்து இந்த மெம்பர்ஷிப் இந்த வேல்யூ அவங்க கொடுக்கறது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் சூப்பர் யூஸ்ஃபுல் அண்ட் make use of that opportunity. Right? So let's start with it. Before getting into that export related activities, there are a few things which I need to explain. So then we can get into. Number, everyone is back. Okay. Next. Pradeep Kumar sir வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாரு சாட்ல. எனக்கு மேலும் ஃபீமேலும் செப்பரேட்டா வேணும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்க, அதாவது வந்து கவுண்ட் கேட்டாரு. அதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் காமிக்கிறேன். ஸோ சம் இஃப் மாதிரி கவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கவுண்ட் இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கவுண்ட் இஃப்எஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ வந்து சிங்கிள் கண்டிஷன்ங்கிறதுனால நம்ம வந்து கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணிடலாம். எப்படின்னா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் பிராக்கெட் ஓப்பன், இதுல 2 பேராமீட்டர், என்ன ரேஞ்சு என்ன கண்டிஷன். ஸோ இதுதான் என்னோட ரேஞ்சு, செலக்ட் பண்ண போற ரேஞ்சு, கமா போடுறேன். தென் இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க 5 மேல் வந்துருச்சு, ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஓகே, இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கமா போட்டு ஃபீமேல் சூஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து மொத்தம் 10. 10ல 5 மேல் 5 ஃபீமேல். சப்போஸ் நீங்க இங்க வந்து மேல வந்து இது ஃபீமேல்னு சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த டேட்டா வந்து இங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதான் வந்து கவுண்ட் கொண்டு வர மெத்தட். பிரதீப் சார் இது புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஓகே, இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணும்போது சில விஷயங்கள் நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இந்த சம் இஃப்எஸ் கவுண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டேட்டாஸ் நம்ம போடும்போது. இப்போ நான் அது காமிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு ஐ வில் கெட் இன் டு தட் சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்லி. அந்த ஐ காட் சம் சாம்பிள் ஃபைல்ஸ். அந்த சாம்பிள் ஃபைல்ஸ்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் right. So are we all ready? ready-னு chat boxல டைப் பண்ணுங்க so that I know that everyone is ready. ஏன்னா நம்ம செஷனுக்கு முன்னாடி ஒரு 70 இருந்தாங்க, இப்போ ஒரு 56 தான் இருக்காங்க. I think we'll have to Gautam sir, do we need to wait for people to join? இல்ல சார், நம்ம கண்டினியூ பண்ணலாம், அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க சார். ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் நான் எழுதும்போது நான் வந்து இந்த ஃபார்முலாஸ் இந்த ஒரு ஃபார்முலா எழுதி இப்ப பாருங்க 1 2 3 4 1 2 மொத்தம் வந்து ஐ ஹாவ் டு ரைட் இட் ஃபார் எவ்வளவு ரேஞ்சுக்கு எவ்வளவு எழுதணும், வந்து 8 காலத்துக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு காலத்தையும் தனித்தனியா ஃபார்முலா போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் யூஸ் த கான்செப்ட் கால்ட் ஃபிக்ஸட் செல் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபிக்ஸட் செல் ரெஃபரன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் 2 கான்செப்ட் இருக்கு. இது வந்து ஃபிக்ஸடா நீங்க வந்து ஒரு செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க. ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் எப்படின்னா, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா இருக்குங்க. இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு சம் போட்டு இந்த ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாம் இந்த டேட் பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஓகே ஃபைன், இங்க 2 வந்துருச்சு எனக்கு இங்க. ஓகே, ஸோ எக்ஸலோட இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் சொல்லிடுறேன் நான். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் பேசிக்ஸா சொல்றேன்னா, நம்ம அந்த ஷீட் போகும்போது இது ரிலேட்டடா நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இது தெரிஞ்சாதான் நீங்க அதை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஆக்சுவலா புரியவும் புரியாது உங்களுக்கு. இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலாவை நீங்க மேல் டைரக்ஷன்லயோ கீழ் டைரக்ஷன்லயோ காப்பி பண்ணீங்கன்னா, ரோ கீழ் டைரக்ஷன்ல காப்பி பண்ணீங்கன்னா ரோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே ஃபார்முலாவை மேல் டைரக்ஷன்ல காப்பி பண்ணீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற ரேஞ்ச் வந்து ரேஞ்சில் இருக்கிற ரோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை ரைட் சைடு காப்பி பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலால மென்ஷன் பண்ணிருக்கிற காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா அதுல இருக்கிற காலம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ அதை மாதிரி ப்ராக்டிக்கலா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த செல்லோட இது வந்து செல்லோட டிஸ்பிளே வேல்யூ ஆக்சுவல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் ஆஃப் C15 to D15 கொடுத்துருக்கேன். இப்ப இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஃபார்முலா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா C16 D16 மாறி போச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா கீழே வரும்போது எப்படி ஆகும்னா ரோ இன்க்ரீஸ் ஆகும்.
இதே ஃபார்முலாவை மேல காப்பி அப்படியே மேல டிராக் பண்றேன். மேல டிராக் பண்ணும்போது பாருங்க C14 D14 ஆயிடுச்சு. இதுதான் வந்து எக்ஸலோட இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபார்முலா முன்ன பின்ன நழுத்தும் போது அதுவே வந்து இந்த நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி காலமே ரோவே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிட்டோம். அப்ப அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை ரைட் சைடு காப்பி பண்றேன் பாருங்க. ரைட் சைடு காப்பி பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு C15 D15 இருந்தது. இந்த ஃபார்முலா ரைட் சைடு காப்பி பண்ணும்போது பாருங்க சி வந்து டிஆ மாறிடுச்சு, டி வந்து இஆ மாறிடுச்சு. இப்ப அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு காப்பி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடு காப்பி பண்ணா என்ன ஆகுது பாருங்க. இங்க சி டிங்கிறது வந்து பி சின்னு மாறிடுச்சு. ஸோ இதான் வந்து எக்ஸலோட இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர். நீங்க எந்த டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த டேட்டாஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபார்முலாஸ் காலம்ஸ் ரோஸ் வந்து எக்ஸல் வந்து அது உள்ள நீங்க ரெஃபர் பண்ணிருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிடும். சிமிலர்லி இதுலயும் அதே பிரச்சனை தான் உங்களுக்கு வரும். ஓகே, நீங்க நினைச்சிருக்கலாம் ஓகே இந்த ஃபார்முலா நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா வராது உங்களுக்கு. ஸோ அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத குயிக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 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 ஃபங்க்ஷன் நான் எழுதும் போதே எக்ஸலுக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணாம எனக்கு என்ன தேவையோ அதை அப்ளை பண்ண வைக்கணும்னா we have to first identify certain fields which are all fixed. ஓகே, இப்போ இதுல இந்த ஃபார்முலா எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சம் ரேஞ்சு, அப்புறம் கிரைட்டீரியா ரேஞ்சு கண்டிஷன், செகண்ட் கிரைட்டீரியா ரேஞ்சு செகண்ட் கண்டிஷன். இதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மூணுத்துலயுமே இந்த ஃபார்முலா எங்க எழுதினாலும் பாத்தீங்கன்னாலும் இந்த மூணு காலமும் காமனா பிக்சடா இருக்கும், எங்கேயும் மூவ் ஆகாது. அதே அந்த ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் தான் இருக்க போகுது. ஒன்லி திங் இஸ் இந்த காலமும் தான் எனக்கு மாறும். அப்போ என்ன பண்றேன்னா இந்த காலம் நான் வந்து எக்ஸலுக்கு வந்து ஐ ஹேவ் டு மேக் த எக்ஸல் டு அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து பிக்சடா வச்சுக்கோங்க, செக் பண்ணாதீங்க. இப்போ உதாரணமா இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி, இப்போ உதாரணமா பாருங்க I3 to I12 இருக்கு. இந்த ரேஞ்சு தான் நான் சம் பண்ணணும். I3 to I12 இதான் என்னோட ரேஞ்ச், இதை தான் நான் சம் பண்ணணும். ஓகே, ஆனா இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணும்போது என்ன ஆயிடும் பாருங்க. I3ங்கிறது இங்க பாருங்க I4ல இருந்து I13 மாறி போச்சு பாருங்க, எல்லாம் இறங்கி போச்சு பாருங்க கீழே. ஓகே, இந்த ஃபார்முலா திருப்பி நீங்க கீழே காப்பி பண்ணீங்கன்னா இங்க செலக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா இங்க கர்சர் வச்சுங்க பாருங்க, திருப்பி கீழே இறங்கி போச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ இப்படி இல்லாம எக்ஸல கரெக்டா வந்து அந்த ஃபார்முலாவை அந்த ரேஞ்சு அந்த கரெக்டா மூவ் ஆகாத காலம்ஸை ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. எதெல்லாம் ஃபிக்ஸட்? கண்டிப்பா ரேஞ்ச் எல்லாமே ஃபிக்ஸடுங்க. சோ இந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு டாலர், ரோக்கு முன்னாடி ஒரு டாலர், காலத்துக்கு முன்னாடி ஒரு டாலர், ரோக்கு முன்னாடி டாலர், எல்லா ரேஞ்சுமே மேக்சிமம் நமக்கு வந்து இங்க ஃபிக்ஸட் தான். ஸோ அதனால இதை போட்டுட்டேன். இப்போ இந்த வேல்யூக்கு வரல முதல்ல. இப்போ இந்த எகெயின் இங்கே ஒரு டாலர் போட்டுறேன், இங்கே ஒரு டாலர் போட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து இப்போ ஃபிக்ஸட் ஆயிடுச்சுங்க. பட் இந்த பிரச்சனை என்னன்னா இப்போ நான் இந்த ஃபார்முலா கீழே காப்பி பண்ணேன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த M15 வந்து M16 ஆகுங்க. M15 பாத்தீங்கன்னா இந்த மேல். ஓகே, அடுத்து நான் பிகாமிக்கு இங்க செக் பண்ணும்போது ஃபீமேல் தான் செக் பண்ணணும், இது ஓகே. ஆனா இந்த O14 இருக்கு பாத்தீங்களா, O14 என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம எதுவுமே கொடுக்கல, கீழே வரும்பொழுது O14 வந்து O15 மாறிடும். அப்ப மாறிடுச்சுன்னா இந்த நம்பருக்கு செக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இதுல நான் என்ன பண்ணணும்னா இதுல ஒண்ணு நான் பண்ண தேவையில்ல, இங்க போயிட்டு கீழே எடுக்கும்போது அந்த ரோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். ஏன்னா நீங்க ஒரு ஃபார்முலா கீழே காப்பி பண்ணீங்கன்னா ரோ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் கான்செப்ட் தாங்க, பட் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நிறைய கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இங்க புரியுங்க. என்டர் அடிச்சுட்டேன். இப்ப பாருங்க இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்படியே கீழே காப்பி பண்றேன் பாருங்க, எனக்கு பிரேக்கப்போட வந்துருச்சு பாருங்க இங்க. சோ பிகாம்ல ஃபீமேல் 15,000 வாங்குறாங்க, மேல் வந்து 65,000 வாங்குறாங்க. ஓகே, இப்ப இந்த ஃபார்முலாவை ரைட் சைடு நான் காப்பி பண்ணணும். அப்படிங்கும்பொழுது இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த எம் காலம் தான் நான் பார்க்கணும். ஏன்னா எம் காலம் என்ன ஆகும்னா ரைட் சைடு நான் காப்பி பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டா வரும். இப்ப நான் இந்த ரைட் சைடு எடுத்துட்டு போறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஏன்னா பாருங்க எம்ங்கிறது என்னன்னு மாறிடுச்சு பாருங்க இந்த இடத்துல. ஆக்சுவலா இந்த காலம் தான் எனக்கு வரணும் இங்க. சோ அப்ப என்ன பண்ணேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலால போயிட்டு இந்த எம் ஃபங்க்ஷன்ல ஓகே நான் வந்து இந்த எம்முக்கு முன்னாடி ஒரு டாலர் போடுறேங்க. 15க்கு முன்னாடி போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த டைரக்ஷன்ல நீங்க எடுத்துட்டு போகும்போது ரோ ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாதுங்க, காலம் மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? அதனால அதையும் நான் ஃபிக்ஸட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே டிராக் பண்றேன். இங்க பாருங்க இங்க எனக்கு வந்துருச்சு. அதே ஃபார்முலாவை கீழே போடுறேன். இங்க பாருங்க இதுவும் எனக்கு வந்துருச்சு இங்க. ஓகேங்களா? இப்போ இதோட டோட்டல்லாம் போடுறேன். நமக்கு எவ்வளவு டோட்டல் வருதுன்னு பாருங்க. கரெக்டா நம்மளோட டோட்டலை வந்து இது 3,50,000 மேட்ச் பண்ணிருக்கோம் பாருங்க. கீழே இருந்து பாருங்க 3,80,000. இப்போ அந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேல் ஃபீமேல் எவ்வளவு பிரேக் பார்த்தேன், அதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன், கிராஜுவேஷன் வைஸ் பார்த்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
நான் மேல் ஃபீமேலு கிராஜுவேஷன் வைஸ் வந்து நான் வந்து இந்த டேட்டாவை உங்களுக்கு வந்து பார்த்தேன். சார் டாலர் சிம்பிள் என்னன்னா எக்ஸல் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை நீங்க கீழே காப்பி பண்ணும்போது முன்னாடி காமிச்சேன் இல்லையா, இந்த இடத்துல காமிச்சேன் இல்லையா, இப்ப பாருங்க, இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல தான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணும்போது என்ன ஆச்சு, C16 D16 ஆயிடுச்சு இல்லையா. இப்ப இதே ஃபார்முலாவை இங்க உள்ள போயிட்டு இதுக்கு டாலர் போடுறேன், அதே மாதிரி இந்த டிக்கு டாலர் போடுறேன், D15க்கு டாலர் போட்டேன். ஓகே, இப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே கீழே காப்பி பண்ற பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, கீழே காப்பி பண்ணும்போதும் அதே C15 D15 தான் இருக்கு டாலரோட. என்ன அர்த்தம்னா நீங்க எக்ஸலுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்றீங்க இந்த கீழே காப்பி பண்ணும்போது ரோ இன்க்ரீஸ் பண்ணாத அப்படிங்கிறத நீங்க சொல்லிடுறீங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இங்க இந்த விஷயமே. சரி, இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோங்கிறது தான் வந்து நமக்கு வந்து பண்ண முடியாது. சார் சவுந்தரராஜன் சார், நீங்க ஏதோ கொஸ்டின் கேக்குறீங்களா இல்ல புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா? சாட்ல டைப் பண்ணிடுங்களா. அண்டர்ஸ்டுட்னா அண்டர்ஸ்டுட் சார். இது ஸ்மால் கொஸ்டின் சார். நம்ம வந்து இப்ப வந்து D14 இருக்குன்னா சார், front of D14 போடுறது வந்து டாலர்ங்கறப்ப so that particular value doesn't get changed. That is the concept sir. D க்கு அப்புறம் வந்து டாலர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது, வேல்யூ சேஞ்ச் ஆகிறது இல்ல, அந்த ஃபார்முலா. ஓகே சார். D க்கு அப்புறம் டாலர் சைன் போடுறதுங்க சார். இது சார் இது ஒன்னு வந்து ரோக்கு, ஒன்னு வந்து காலத்துக்கு சார். D-னா காலத்துக்கு போடுறீங்க, 15னா ரோக்கு போடுறீங்க சார். ஓகே சார், ஃபைன். ஓகே சார். ரோ காலம் அதான் கணக்கு. ஓகே ரைட். So I hope you have understood this fixed and relative cell reference. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங், இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுக்கே 1 மணி நேரம் வேணும் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ பட் பேசிக்கலா தியரிட்டிக்கலா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிட்டுனா யூ கேன் டைப் US, தட் இஸ் அண்டர்ஸ்டுட்னா அர்த்தம். US-னு யூ கேன் டைப் so that we'll get into that actual file. Fantastic, super. So பயங்கர contributing people we are. I mean பயங்கரமா people are so interested. Show formula. Okay sir, 1 minute sir, I just closed that file. Extremely sorry, I'm just opening it for you Shivakumar sir. Just a second. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சாட்லயே போட்டு இது சாரி இந்த ஜூம் சாட்லயே அந்த போடட்டுமா எப்படி சார்? உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, ஐ வில் டூ தட். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கு இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் உங்களுக்கு காப்பி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் சாட்ல இங்க நான் சாட்ல இந்த ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன் சார். யூ கேன் சி. டாலர்லாம் கன்ஃபியூஸ், இந்த கமாவை செப்பரேட் பண்ணி புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ரேஞ்சு இந்த ஆல்பபெட்டுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா காலமை ஃபிக்ஸட் பண்றீங்க, நம்பருக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ரோவை ஃபிக்ஸட் பண்றீங்க, அவ்வளவுதான் சார். ஸோ ஒரு ஃபார்முலா ரெஃபரன்ஸ் வச்சிருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா காலம் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும், மேலையும் கீழே எடுத்துட்டு போனீங்கன்னா ரோ டிக்ரீஸ் ஆகி ரோ இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து கான்செப்ட் சார். சரிங்களா? ஸோ அடுத்த ஃபைலுக்கு போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க் ஆன் அவர் ஆக்சுவல் ஃபைல் யூ கேன் டைப் எஸ். So that I can take you to the next one. Excellent. Fantastic. So let's move on to it, and I'm opening the next file. Okay, so this is the sample file which I got it from web. So I'm just going to show you how to make use of this file. இதுல எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இங்க வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? So I'm just going to make this work very simple and நீங்க வந்து புரிஞ்சுக்க போறது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். சோ இது வரைக்கும் எவ்வளவு பேர் நீங்க கத்துட்டீங்க? how many people are feeling that okay this is useful, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, நான் தெரிஞ்சுட்டேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க எஸ் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைப் யூ கேன் வாட் எவர் கேரக்டர் யூ வுட் லைக் யூ கேன் டைப் பிகாஸ் திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் டைப், நீங்க என்ன வேணாலும் அங்க டைப் பண்ணிக்கலாம். சூப்பர், ரெஃப்ரெஷர், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலென்ட், ஆசம், ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ நம்ம வில் சி ஹவு வி கேன் மேக் திஸ் ஒர்க் வெரி சிம்பிள்ங்க. இப்போ இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஹார்ட் கோட் பண்ணி நமக்கு வந்து ரிப்போர்ட் வச்சிருக்காங்க.
என்ன ரிப்போர்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து நீங்க வந்து பிரைஸ் ஒர்க்கிங் கிச்சன் டெரி டவல் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க வந்து இங்க டைப் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபைடா எப்படி பண்ணணும்னா, இப்போ டெரி டவல்னு ஒன்று வச்சிருப்பீங்க, இதுக்கு ஒரு கோட் நம்பர் வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க போய் சேஞ்ச் பண்ணி இந்த ஷீட்டை வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க. இதுதான் வந்து நீங்க பண்றது. எஸ்னா அக்ரீடுன்னு நீங்க டைப் பண்ணலாம். ஸோ தட் நான் இதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபைடா பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இல்ல இந்த மாதிரி தான் இப்போ கிச்சன் டெரி டவலுக்கு ஒன்று பண்றீங்க, அப்புறம் கிச்சன் டவலுக்கு ஒன்று பண்றீங்க, அப்புறம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா யூ ஆர் ஓவர் ரைட்டிங் த எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை கையில் எழுதி கொடுக்குறீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டேட்டா தனியா வச்சிருந்தோம், ரிப்போர்ட் தனியா எடுத்தோம், எப்படி யூஸ்ஃபுல்லான ரிப்போர்ட் எடுத்தோம், அதே மாதிரி இதை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இதுதான் என்னோட ரிப்போர்ட். நான் ஐ நோ திஸ் இஸ் த ரிப்போர்ட் ஐ வாண்ட். ஓகே, சோ இப்போ இந்த ஷீட் 1ங்கிற ஒரு காலம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா சீரியல் நம்பர் எடுத்துட்டு போறேன், சீரியல் நம்பர் போடுறேன், அப்புறம் வந்து கோட்டுன்னு போட்டுக்கிறேன், அப்புறம் வந்து ப்ராடக்ட்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து இங்க யூஸ் பண்றேங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து என்ன, இந்த கிச்சன் டெரி டவல் இந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோடதுல டோட்டலா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட ஆக்டிவிட்டியா இருக்குங்க. ஓகே, இப்போ இந்த கிச்சன் டெரி டவல் யாராவது 2-3 ப்ராடக்ட் நேம் இன்னும் அடிஷனலா கொடுக்க முடியுமா எனக்கு? கிச்சன் டெரி டவல் வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. ப்ராடக்ட் ஷால்ஸ், ஓகே ஃபைன். கிரானைட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா? கிரானைட்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஐட்டம் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர்ல இப்போ வந்து சீரியல் நம்பர் 1 கொடுக்குறேன். ஸோ கோட் நம்பர் வந்து லெட்ஸே வந்து E001 கொடுத்துக்கிறேன். டேட் போட்டுக்கிறேன். டேட் வந்து இன்னி டேட் போடுறேன். ஸோ 28 ஆகஸ்ட் 21 போடுறேன். ப்ராடக்ட் நேம் வந்து இப்போ நீங்க இங்க கொடுத்துருக்கிற அந்த டெரி டவல் ப்ராடக்டை எடுத்துக்கிறேங்க. டெரி டவல். ஓகே, ஸோ இதுதான் இது வரைக்கும் நான் வந்து கரெக்டா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பிரைஸ் பர் பீஸ்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதே தான் இங்கேயும் கொண்டு வரேன். பீஸ் காஸ்ட் அப்படின்னு போடுறேன். பிரைஸ் வாட் இஸ் தட்? அது ஒரு நிமிஷம் வரேன். பிரைஸ் பர் பீஸ் 1ன்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். ஆர் அந்த ஏன்னா இது 1 ரூபின்னு வராது இல்லையா? 1 ரூபிங்கிற மாதிரி எனக்கு இது வராது. தென் பிரைஸ் பர் காட்டன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 24x4 அப்படின்னு போட்டிருக்கீங்க. இந்த 24x4 அப்படிங்கிறது என்னன்னா 4 காட்டன், ஒரு காட்டன்ல வந்து 21 24 நீங்க வந்து லோட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் நான் இங்க போட்டுக்கிறேன் காட்டன் பாக்ஸஸ். இன்னைக்கு வந்து கூட எதாவது வேணும்னா நம்ம இந்த ஹெட்டிங்ல நம்ம பண்ணிக்கலாம். பேக்கேஜிங், ஓகே, குவான்டிட்டி பர் பேக்கேஜ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் வந்து நான் இங்க பண்ண போறேன். ஸோ எனக்கு இந்த டேட்டா தெரியும். ஓகே, இப்போ இது வந்து 20 ஃபுட் காட்டன், 20 ஃபுட் லோடிங் காட்டன்ஸ் அப்படின்னு கேக்குது. ஸோ 650 காட்டன்ஸ் நீங்க வந்து லோட் பண்ண போறீங்க. இப்போ 20 ஃபுட் லோடு, 40 ஃபுட் லோடு அப்படிங்கிறத நீங்க வந்து பிரிச்சுக்கலாம். 20 ஃபுட் 40 ஃபுட் எவ்வளவு போட போறீங்க அப்படிங்கிறத இந்த எப்பவுமே இந்த டேபுலர் ஃபார்மேட்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல நீங்க ரிப்போர்ட் எடுக்கிறது ஈஸியா இருக்கும்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ குயிக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் பர் காஸ்டிங் கொடுத்துருங்க, ப்ராடக்ட் காஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வந்து we have multiplied all these things and we have done it. ஓகே, சோ நம்ம இது எல்லாமே இங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வந்து நான் காமிக்க போறேன். வேற ஒண்ணுமே இங்க பண்ண கிடையாது. சோ இங்க வந்து அகைன் நான் வந்து ப்ராடக்ட் காஸ்ட்னு போட்டுக்கிறேன். ப்ராடக்ட் காஸ்ட். சோ அங்க இருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் சேஞ்சிங் இன் a different way. I'm also going to tell you சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து இங்க கொண்டு வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அப்புறம் மார்ஜின். ஓகே, ஸோ மார்ஜின் எகெயின் நீங்க ஃபார்முலா வச்சு தான் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ வில் சே மார்ஜின். ஓகே, மார்ஜின் பர்சன்டேஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். ஸோ யூ ஹவ் யூஸ்டு சம் ஃபார்முலா. ஓகே, இதே ஃபார்முலாவை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் சிஹெச்ஏ காஸ்ட், டிரான்ஸ் பிளஸ் சிஹெச்ஏ. ஸோ நான் வந்து எவ்வளவு சிம்பிளிஃபைடா உங்களுக்கு போட முடியுமோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து
டிஜிட்டல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஜிட்டல் அட்மின் மூலமா எனக்கு ரீச் பண்ணீங்கன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட் டு டூ இட். ஸோ என்ன சார்ஜஸ் இருக்கு? பேங்க் சார்ஜஸ். ஸோ பேங்க் சார்ஜஸ் இதையும் நான் வந்து இங்க போட்டுட்டேங்க. சரியா? இப்போ இது வரைக்கும் நான் போட்டுட்டேன். இது எல்லாமே வந்து நமக்கு சம், இது ஒரு செக்ஷனுங்க. சரியா? இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறேன். ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க. ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு இங்க என்ன ப்ராடக்ட் நான் கொடுக்குறேனோ இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் ஆக்சுவலா நான் வந்து இந்த நேமா நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க கிச்சன் டெரிட்டவல்ங்கிறது வந்து நீங்க எவ்வளவு வாட்டி வேணா கொடுப்பீங்க, யாருக்கு வேணா கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 பையருக்கு கூட கொடுப்பீங்க. ஸோ அதனால எனக்கு அது தேவையில்லை. நான் ஐம் கோயிங் வித் அ யூனிக் வேல்யூ கால்ட் கோட் நம்பர் ஆர் எஸ்டிமேட் நம்பர், வாட் எவர் இட் இஸ். நீங்க வந்து அதை போட்டுக்கோங்க. இல்ல நான் கோட் நம்பர்னு எதுவுமே இது வரைக்கும் கிடையாது அப்படின்னீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல ட்ராக்கிங் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் கூட நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து இங்க போட்டுக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுட்டேன். ஓகே, இப்போ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க டைப் பண்ணா எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த வேல்யூ வந்து இங்க வரணும். பிரைஸ் ஒர்க்கிங்னு வருது. இந்த பிரைஸ் ஒர்க்கிங்கிற ஒர்க்கிங் கூட இந்த மேல இங்க எடுத்துட்டு போயிடுறேன். பிரைஸ் ஒர்க்கிங் அப்படிங்கறத வந்து இங்க வந்து எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, பிரைஸ் ஒர்க்கிங் மேல எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ எவ்வளவு பேருக்கு வந்து இந்த காலமை மொத்தமா செலக்ட் பண்ணி சென்டர் பண்ண தெரியும்? சென்டர் பண்ண தெரியும்னா எப்படி நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மொத்தமா இந்த 3 காலமை செலக்ட் பண்ணி மெர்ஜ். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஸோ ஹூ எல்ஸ்? சவுந்தரராஜ் சார், இளங்கோ சார் தெரியும். ஃபேண்டாஸ்டிக். மெர்ஜ் அண்ட் சென்டர், சூப்பர், எக்ஸலண்ட். ஸோ அது ஒரு மெத்தட் ஆஃப் டூயிங் இட்டுங்க. சரிங்களா? ரேப் டெக்ஸ்ட் இல்லைங்க. ரேப் டெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா ஒரு காலம்ல இருக்கிற வேல்யூவை 2ஆ ஸ்பிளிட் பண்ணும். அது ரேப் டெக்ஸ்ட் யூஸ் ஆகாது. மெர்ஜ் சி ரேப் டெக்ஸ்ட் வந்து எதுக்குன்னா இப்போ இந்த காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம்ல இப்போ இந்த இடத்துல வந்து வெங்கட்ராமன் சுப்பிரமணியன் இப்படி டைப் பண்றேன் அப்படின்னா ஓகே, இதை நீங்க ரேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ஒரே காலத்துல ஃபிட் ஆகுங்க. இங்க இதான் ரேப் ஆக்சுவலி. ஓகே, மெர்ஜ் அண்ட் சென்டர்ங்கிறது தான் வந்து கரெக்ட். ஓகே, மெர்ஜ் அண்ட் சென்டர் தான். ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி சென்டர் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது உங்களுக்கு எந்த ஹெட்டிங்ல வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அலைன் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்க இங்க வந்து பண்ணிக்கிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையே இன்னொரு மெத்தடா பண்ணலாம். நம்ம இப்படிதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஏன்னா நீங்க மெர்ஜ் அண்ட் சென்டர் போடும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து மெர்ஜ்டு காலம்ல இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ணி பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மொத்தமா இந்த எதை சென்டர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணீங்க. நார்மலா நீங்க மெர்ஜ் அண்ட் சென்டர்னு போடுவீங்க. அதை போடாம ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு இந்த அலைன்மெண்ட்ல இங்க ஹரிசான்டல் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த வந்து சென்டர் அக்ராஸ் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்பயும் மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆகாது, தனித்தனி செல்லா தான் இருக்கும். அந்த செல்லு வந்து டிஸ்டர்ப் ஆகாதுங்க உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சென்டரா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா இது வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் கிடையாது. மெர்ஜ்னா என்ன ஆகும்? மெர்ஜ்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஒரே செல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இது ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகும். இப்ப உதாரணமா இங்க ஏன்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க மேல அது வந்து அலைன் ஆகும் உங்களுக்கு. இந்த இங்க பாருங்க அந்த பிரைஸ் ஒர்க்கிங் இங்க போட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து அலைன் ஆகும். சரியா? இது வந்து நீங்க மெர்ஜ் அண்ட் சென்டருக்கு யூஸ் பண்றது போல் இது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஏன் சார் இதுதான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷனும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தேங்க்யூ சிவகுமார் சார். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெரிட்டவல்ங்கிற ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பாத்தீங்களா. சரி, ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்பர் ஹியர். நீங்க அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எனக்கு இங்க கீழே வந்துருச்சுங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இந்த டிராப் டவுன்ல இங்க வந்தா ரொம்ப அட்வான்டேஜா எனக்கு இருக்கும். ரைட்டா? எனக்கு வந்து அது வந்து இன்னும் ஈஸியா என் வேலையை முடிக்கும். ஏன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா E0 இப்போ இந்த இடத்துல E001 கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, E00001 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை நமக்கு முடியும் அப்படின்னா வேல்யூஸ் கரெக்டா ஃபெச் ஆகாது, நம்மளோடது கரெக்டா பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த டிராப் டவுன்ல கொடுத்தா நம்ம வந்து ஈஸியா இருக்கும். ஸோ எவ்வளவு பேருக்கு இந்த டிராப் டவுன்ல வேல்யூஸ் கொண்டு வர தெரியுங்க? டிராப் டவுன்னா என்னன்னு சொல்லிடுறேங்க முதல்ல. ஓகேங்களா? டிராப் டவுன்னா என்னன்னா இப்போ நீங்க வந்து ஆட்டோ ஃபில்டர் போடுறீங்க இல்லையா, ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஃபில்டர் போடும்போது
உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டால போயிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி கீழே வருது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து டிராப் டவுன்னு பேரு. இந்த கீழே வருது பாருங்க. சோ இதே மாதிரி ஒரு செல்லுக்கு மட்டும் டிராப் டவுன் போடுறது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போங்க. எவ்வளவு பேருக்கு இங்க டிராப் டவுன் போடுறது தெரியும்னா யூ கேன் டைப் டிடி so that I know that you know. தெரியலன்னா நான் சொல்லி கொடுக்க போறேன் சார், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. யூ டோன்ட் நீட் டு வரி. இஃப் யூ டோன்ட் நோ, நோ ப்ராப்ளம். தெரிஞ்சிச்சுன்னா யூ டைப் டிடி so that I know that you know. ரைட், சரி. நம்ம இப்ப அதை சிம்பிளா பண்ணலாமா? ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாம, கஷ்டப்படாம, ரொம்ப வெரி சிம்பிளா நம்ம பண்ணலாமா? Are you all ready to learn that how to do it? இதுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாவே நம்ம வந்து இதை பண்ணிடலாம். ரைட், ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இதை எப்படி டிராப் டவுன்ல கொண்டு வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ டிராப் டவுன்ல கொண்டு வரணும்னா ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்றேன்னா இப்ப டிசிப்ளின் வேயா ஒர்க் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், இங்க வந்து யூசரை வந்து வேல்யூ டைப் பண்றதுக்கு அலோவ் பண்ண போறது இல்லை. இங்க வந்து யூசரோட வேல்யூ வந்து டைப் பண்றதுக்கு நான் வந்து அலோவ் பண்ண போறது இல்லை. இங்க என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல ஒரு வேலிடேஷன் செட் பண்றேன். என்ன வேலிடேஷன் செட் பண்றேன், இங்க பாரு, நீங்க செலக்ட் பண்றது இந்த லிஸ்ட்ல இருந்து மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும், வேற எங்க இருந்தும் செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொண்டு வர போறேன். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மேல டேட்டால போனீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் ஒண்ணு இருக்குங்க. ஸோ டேட்டா வேலிடேஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அலோ எனி வேல்யூ அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இங்க டிராப் டவுன்ல போயிட்டு லிஸ்ட் சூஸ் பண்றேங்க. லிஸ்ட்னு சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்டோட சோர்ஸ் எங்கன்னு கேக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்னா அடுத்த ஷீட்டை சூஸ் பண்ணி பஸ் இதான் என்னோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க ஃபுல் ரேஞ்சும் கொடுக்கலாம், இல்ல இந்த 4 காலம் எவ்வளவு இருக்கோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். இதை வந்து டைனமிக்காவும் மாத்தலாம், பட் அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இப்ப சிம்பிளா பாத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டாங்க. நீங்க பாருங்க டிராப் டவுன்ஸ்ல எனக்கு நம்பர் வருதா. ஸோ ஐ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் டூப்ளிகேட் என்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரச்சனையே எனக்கு இங்க கிடையாதுங்க. டூப்ளிகேட் அவங்க நினைச்சாலும் என்டர் பண்ண முடியாதுங்க. இங்க இப்போ உதாரணமா இங்க வந்து E002 அந்த சிஸ்டம் இந்த வேல்யூ டஸ் நாட் மேட்ச். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுத்த வந்து நான் இங்க வந்து டிசிப்ளின்டா கொண்டு வந்துட்டேன். கரெக்டா? ஸோ டிராப் டவுன் புரிஞ்சுதா எப்படி பண்ணுங்கிறது? புரியலன்னா ஐ வில் ரிப்பீட் இட் அகைன். டிராப் டவுன் எப்படி பண்ணுங்கிறது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? நீங்க ஏதோ ஒரு ரிப்பீட். ஓகே ஃபைன். ரைட், ஸோ டிராப் டவுன் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னா, ஸோ ஜென்ரலா நீங்க வந்து எல்லா செல்லுலையும் எல்லா வேல்யூவும் டைப் பண்ணலாங்க. அதுதான் வந்து நீங்க வந்து ஜென்ரலா உங்களை எக்ஸலோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டிராப் டவுன் வந்து எப்படி இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த செல்லுல எந்த வேல்யூ யூசர் என்டர் பண்ணக்கூடாது, பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற இடத்துல இருந்து நான் கொண்டு வந்து இங்க காமிக்க போறேன் அப்படிங்கும்போது இந்த டிராப் டவுன் வரும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல நான் வேலிடேட் பண்ண. ஸோ வேலிடேட் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும்னா இங்க மேல டேட்டால போயிட்டு இங்க டேட்டா வேலிடேஷன் ஒண்ணு இருக்கும். நீங்க யூஸ் பண்ற எக்ஸலை பொறுத்து வேற வேற பொசிஷன்ல இருக்கும், பட் டேட்டா மெனுல தான் அது இருக்கு. அது எனக்கு தெரியும். சில இடத்துல டேட்டா வேலிடேஷன் பெருசா வரும், சில இடத்துல இந்த மாதிரி சின்னதா வரும். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இப்படி தாங்க வருது. ஸோ டேட்டா வேலிடேஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து அலோ பை டிஃபால்ட் எனி வேல்யூன்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் சூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு டிராப் டவுன் மாதிரி வரணுங்கிறதுனால நான் லிஸ்ட் சூஸ் பண்றேன். லிஸ்ட் சூஸ் பண்ணி சோர்ஸ் எங்கிறத செட் பண்றேன். ஏன்னா என்னோட ஆக்சுவல் சோர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கதான் இருக்கும். ஒரு நிமிஷம், டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட். ஏன்னா இங்கதான் நான் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ண போறேன். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல இருந்தா எனக்கு வந்து இங்க வந்து ஆக்சுவலா காமிக்கணும். அதை செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுத்துட்டேன் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த செல்லுல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ வரும். வேற எங்கிருந்தோ நீங்க மேனுவலாவும் டைப் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு செலக்ட் ஒன்லி ஃப்ரம் திஸ். புரியுதுங்களா? புரிஞ்சுட்டீங்கன்னா you can type SS in the chat box so that I know that you have understood. Excellent. Y கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Fantastic. Let's proceed with next thing. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிரைஸ் ஒர்க்கிங்னு வருது. ஆனா எனக்கு இந்த பிரைஸ் ஒர்க்கிங் வந்து can we type time also? It depends sir, that we'll discuss little later sir. ஏன்னா அது கொஞ்சம் ஃபார்மேட்டிங் சேஞ்ச் எல்லாம் பண்ணோம். அது நம்ம வந்து will see that later sir. எது வேணா பண்ணலாம் சார். நீங்க யூ கேன் I will show you that. Wait, I will show you that also. Okay, now you want to choose the item, right? So நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இங்க ஐட்டம் காலம் வேணும் அப்படின்னா again பக்கத்து காலம் எடுத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். Go to data validation. இந்த இடத்துல வந்து டேட்டா வேலிடேஷன் சூஸ் பண்ணுங்க. அளவு லிஸ்ட் கொடுங்க. சோர்ஸ் போங்க. இதுதான் என்னோட ஐட்டம் நேம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைட்டில் ஹெட்டிங்கை சூஸ் பண்ணாதீங்க. ஹெட்டிங் சூஸ் பண்ணாம ஏதாவது செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க.
கொடுத்துட்டே நீங்க பாருங்க எங்க ஐட்டம் தான் வரும், உங்களுக்கு வேற எதுவும் வராது. ஓகே, சோ நம்ம எப்படி பண்றோமோ அது அப்படிதான் அங்க வந்து. கிளியரா? இது புரிஞ்சுதா? இஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், சிவகுமார் சார் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? ரைட், நீங்க புரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. வில் ப்ரொசீட் வித் தி நெக்ஸ்ட் செக்ஷன். ஓகே, ஆசம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணோன்னு இந்த காலம் ஃபில் ஆகணுங்க. இப்போ இதுல ஒரு பெரிய எனக்கு ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பிரைஸ் ஒர்க்கிங்னு வருது. இந்த பிரைஸ் ஒர்க்கிங்கிறது மேலேயே போட்டுட்டேன், அதனால எனக்கு இங்க வேண்டாம். எனக்கு ஆக்சுவலா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல இங்க என்ன ஐட்டம் கொடுத்துருக்கானோ அதுதான் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ மற்றபடி எனக்கு வேற எதுவும் அங்க வந்து வேண்டாம். சரியா? ரைட். ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் பிரைஸ் ஒர்க்கிங் கிச்சன் போடுறேன். இப்போ அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் என்னோட எவ்வளவு கோட் கொடுத்தாலும் இங்க மெயின்டைன் பண்ணிப்பேன். இந்த ஒரே ஷீட்ல ஐ வில் சேஞ்ச் அண்ட் டேக் இட். நவ் ஐ வில் கோ டு ஷோ யூ ஹவு டு சேஞ்ச் அண்ட் டேக் இட். ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பிரைஸ் ஒர்க்கிங்கிறது வேணாம். இன்ஃபேக்ட் எனக்கு இதுவே வேண்டாம். இங்க வந்து இந்த ரெஃபரன்ஸ் E003 இருக்கு பாத்தீங்களா? ஸோ E001 எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ இருக்கு. E001 சூஸ் பண்ணனா அதோட வேல்யூ என்னவோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க தட் இஸ் டெரிட்டவல்ங்கிற ப்ராடக்ட் வரணுங்க எனக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து சர்ச் பண்ண போறேன். சர்ச் என்ன பண்ண போறேன்? இது வந்து இதுதான் என்னோட சர்ச் டேபிள். இதுல ரெஃபரன்ஸ் E001 இருக்கா? ஓகே, அப்படின்னா நான் ப்ராடக்ட் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறதுலாம். இப்போ எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் எல்லா வெண்டார்கிட்டையும் வாங்க மாட்டோம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுக்க போறீங்கன்னா அந்த வெண்டாரை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெட்ல நீங்க சர்ச் பண்றது எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பெஸ்ட் மொபைல் டீலர் அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க. ஸோ நீங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில போயிட்டு சார் மொபைல் இருக்கான்னு கேட்க மாட்டீங்க. ரைட்டா? ஸோ பெஸ்ட் மொபைல் டீலர் அதுல யாரு அப்படிங்கறத எடுத்துட்டு வர போறோம். ஸோ அதே மாதிரிதான் நான் என்ன பண்றேன்னா, ஐ எம் வெரி ஸ்பெசிபிக். எனக்கு இந்த நம்பருக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது வந்து எனக்கு இங்க வரணும். சரியா? ஸோ இப்போ இந்த சர்ச் இந்த மாதிரி பண்ணும்போது we call it as a lookup function. That is called VLOOKUP. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நிறைய லுக்அப் ஃபங்க்ஷன், ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் லுக்அப் ஃபங்க்ஷன் இருக்கு. VLOOKUP இருக்கு, HLOOKUP இருக்கு, லேட்டஸ்ட் வெர்ஷன்ல XLOOKUP இருக்கு, பழைய வெர்ஷன்ல இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்னு ஒண்ணு இருக்கு. ரைட்டுங்களா? இதெல்லாமே வேற லெவல் ஃபங்க்ஷனுங்க. நீங்க வந்து இதனாலதான் வந்து எனக்கு ஐ ஃபால் இன் லவ் வித் எக்ஸல்ங்க. ஸோ த வே தே டிசைன்ட் அப்படியே வந்து அப்படியே அமேசிங். அப்படியே சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிலிர்க்கும் நமக்கு, என்னது இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா இதுல அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இப்ப நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல அப்படியே இந்த ஃபார்மேட்டிங் காலம் பெருசா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கும் ஃபார்முலாக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். VLOOKUP ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ செக் பண்ண போறீங்க, எந்த ரேஞ்சில் செக் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபார்முலா பேராமீட்டர் வந்து உங்களுக்கு நான் எப்படிங்கிறத கொடுத்துறேங்க. இப்போ நம்ம XLOOKUP பார்க்க மாட்டோம், ஏன்னா அது Office 365 தான் ஒர்க் ஆகும். பழைய வெர்ஷன்ஸ்லாம் அது கிடையாது XLOOKUP. அதனால வந்து நம்ம XLOOKUP பார்க்கல. So probably if time permits we'll see index and match. VLOOKUPக்கும் index and matchக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? க்ளோஸா கவனிங்க. இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஃபங்க்ஷன் தான், பட் புரிஞ்சிட்டீங்கன்னா சூப்பரான ஃபங்க்ஷன். உங்க லைஃபை இட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இப்போ VLOOKUPல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா வேல்யூங்க, செகண்ட் ரேஞ்சு, தேர்டு வந்து காலம், அப்புறம் வந்து ஃபோர்த் வந்து மேட்ச். இதுதான் வந்து லுக்அப் ஃபங்க்ஷனோட இது. இதுக்கும் அப்படிதான். இதை விட்டுருங்க, இதுக்கு வந்து அப்படி வராது, இது வந்து வேற மாதிரி வரும். இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வரும். இங்க காலம் வரும், இதுல வந்து ரோன்னு வரும். HLOOKUPல ரோ வரும், காலம்ல VLOOKUPல வந்து உங்களுக்கு வந்து காலம்னு வரும். ஓகே, வேல்யூனா என்னன்னா எந்த வேல்யூ செக் பண்ண போறீங்க. சரியா? இப்ப இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் இப்ப நான் இங்க எழுதுறேன் பாருங்க, ஈக்குவல் டு VLOOKUP. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க லுக்அப் வேல்யூ, எந்த வேல்யூ செக் பண்ண போறேன்? E001 இருக்கு, அதான் செக் பண்ண போறேன். ஆக்சுவலா E001 தான் சூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா அந்த காலமை செலக்ட் பண்றேங்க. கமா செலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள் அரேன்னு வருது பாத்தீங்களா, நம்ம அந்த ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இதுல டேபிள் அரேன்னு சொல்றேன். இதுல வந்து ஸ்பெசிஃபை ஆகுது, ரெக்கார்ட் செட், டேபிள் அரே எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இந்த டேபிள் அரே என்ன பண்றேன்னா அடுத்த ஷீட்ல இருக்கு, அந்த ஷீட்டை போறேன். ஸோ இந்த ஷீட்டை அப்படியே இந்த ரேஞ்ச் முழுக்க செலக்ட் பண்றேங்க. செலக்ட் பண்ணிட்டேன், இங்க பாருங்க மேல வருது, கமா போட்டுட்டு திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு போறேன். ஓகே, ஸோ இந்த ஷீட் போயிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த வேல்யூ இருந்தா எந்த காலம் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த ஷீட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, B2 to M5 செலக்ட் பண்ணிருக்கேன். அப்பனா இதுதான் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். இதுலதான் என்னோட ப்ராடக்ட் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஷீட் இருக்காம
ஞாபகம் இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேல்யூ செக் பண்ணணும்னு கொடுத்துட்டேன், எந்த ரேஞ்சில செக் பண்ணணும்னு கொடுத்துட்டேன், இந்த வேல்யூ இந்த ரேஞ்சில இருந்தா எத்தனாவது காலம் பிரிண்ட் பண்ணணும், தேர்ட் காலம்ல எனக்கு வந்து அந்த 3வது காலம், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள B2 to M5 பாத்தீங்கன்னா B2 to M5 வரைக்கும் 3வது காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். சரிங்களா? தேர்ட் காலம் போட்டுட்டேன், கமா போடுறேன். இது எந்த மாதிரி மேட்ச் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இப்ப நம்ம அங்க டிராப் டவுன்ல வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற வேல்யூ தான் செலக்ட் பண்ணுவோம். அதனால யூ கேன் ஆல்வேஸ் கிவ் ஃபால்ஸ் மேட்ச் ஆர் யூ கேன் ஆல்வேஸ் யூ கேன் கிவ் ஃபால்ஸ். ஏன்னா ஃபால்ஸ்னா எக்ஸாக்டா செக் பண்ணும். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இங்க டெரி டவல்னு உங்களுக்கு இங்க வந்துருச்சு. கிளியரா? ரைட். சௌந்தரராஜ் சார் ஒரு நிமிஷம் திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இங்க பாத்தீங்களா டெரி டவல் வந்துருச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நான் டைப் பண்ண, இப்ப இங்க உதாரணமா ஷால்ஸ்ன்னு கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்த ஷால்ஸ் கொடுத்தீங்களா, இங்க பாருங்க இங்க போன ஷால்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. சரியா? சோ எனக்கு வந்து ஐ எம் சிம்பிளிஃபையிங் மை ஒர்க். இப்போ E2 கொடுத்தனா இங்க எதுவும் வராது, ஏன்னா அங்க எந்த வேல்யூமே இல்ல. சோ இந்த E2 செல்லுல இங்க போயிட்டு இப்போ வந்து ஐ எம் கிவிங் கிச்சன் டவல்ஸ், இங்க வந்து கிச்சன் டவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க இப்போ 2க்கு கிச்சன் டவல்ஸ்னு வரும், ஆட்டோமேட்டிக்கா 1 சூஸ் பண்ணீங்கன்னா ஷால்ஸ்னு வரும். ஓகே. சோ ஓகே. ஸோ சௌந்தரராஜன் சார் என்னன்னா, இப்போ இந்த ஃபார்முலா VLOOKUP ஃபார்முலால என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் எந்த காலம் சர்ச் பண்ணணும்னு போடுறோம், எந்த வேல்யூ சர்ச் பண்ணணும்னு போடுறோம், அப்புறம் எந்த ரேஞ்சுன்னு போடுறோம். இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, B2 to M5. ஓகே. இந்த இந்த E1ல என்ன வேல்யூ இருக்கு, E001 இருக்கு. தட் இஸ் இந்த ரேஞ்சில ஃபர்ஸ்ட் காலமே அதான். தட் இஸ் அப்போ வந்து இதுல இருந்து எத்தனாவது காலம் நீங்க அதுல வந்து அவங்களுக்கு அங்க வேணும், இந்த E001 மேட்ச் ஆச்சுன்னா என்ன காலம் அங்க வேணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்றாங்க. அதனாலதான் வந்து தேர்ட் காலம் கொடுத்தேன். இப்ப இந்த B2ல ஆரம்பிக்கிறது, இதே ஏல ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் காலம், நம்பர் 4ன்னு கொடுத்துருப்பீங்க. இது Bல ஆரம்பிக்கிறதுனால ஆல்வேஸ் நீங்க வந்து இதை 3ன்னு கொடுப்பீங்க, உங்களுக்கு அங்க ஷால்னு வந்துடும். சோ இது ஒண்ணு வந்து நம்ம வந்து பண்ணியாச்சுங்க. இப்ப பிரைஸ் பர் பீஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பிரைஸ் பர் பீஸ் வந்து இதை இங்க கொடுக்குறேன் 1ன்னு, இங்கேயும் 1 கொடுக்குறேன். இப்ப அதே காலத்தை இங்க கொண்டு வரேன். எகைன் VLOOKUP தாங்க, ஈக்குவல் டு VLOOKUP. எகைன் இதே லுக்அப் வேல்யூ, கமா இங்க போறேன், இதே ரேஞ்ச் தான் எனக்கு ஆல்வேஸ், இதே ரேஞ்ச் தான். இப்போ எத்தனாவது காலம் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4வது காலம். ஸோ கமா 4th காலம் ஆஸ் யூஷுவல் ஃபால்ஸ் மேட்ச். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1 நீங்க வந்துருச்சு. நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 12ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உங்களுக்கு 10ன்னு இங்க வந்துருங்க. சரியா? ஸோ VLOOKUP இங்கேயும் போட்டேன் நானு. புரிஞ்சுதுங்களா சார்? சௌந்தரராஜன் சார் ஏன் 3ன்னு போடுறவங்களுக்கு புரிஞ்சுதா? சௌந்தரராஜன் சார் ஜஸ்ட் டைப் புரிஞ்சிச்சுன்னா எஸ் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சார். ஸோ வில் ப்ரொசீட். சௌந்தரராஜன் சார் நீங்க கை தூக்கிருக்கீங்க, ரைட். நீங்க ஒய்னு போடாதீங்க, எஸ்ன்னு போடுங்க. எஸ்ன்னு போடுங்க, அதான் பெஸ்ட். அவதான் ஈஸியா புரியும். ஒய்னா ஏதோ டவுட் மாதிரி இருக்கு. ஸோ எஸ்ன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது இல்லைங்களா, எப்படி VLOOKUP ஃபங்க்ஷன் எழுதுறோன்னு? புரிஞ்சுதுன்னா VLOOKUPனே நீங்க டைப் பண்ணலாம் சாட் பாக்ஸ்ல. so that I know that you have understood this VLOOKUP function. Fantastic. Excellent. Yes, ஆறுமுகம் சார், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஸோ VLOOKUP வந்து இப்போ அடுத்தது பிரைஸ் பர் காட்டன் கொடுக்குறேன். பிரைஸ் பர் காட்டன் எங்க கொடுத்துருக்கேன்னு தெரியல, நான் இங்க கொடுத்துருக்கேன். காலம் ரெஃபரன்ஸ் வேர் வி செலக்ட். எஸ் சார், அதாவது வந்து காலம் ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா, எந்த காலம்ல நீங்க செக் பண்ண போறீங்க அப்படின்னு. காலம் ரெஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலமா, செகண்ட் காலமா, தேர்ட் காலமா, ஃபோர்த் காலமா அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ். அந்த ரேஞ்ச் இப்போ உதாரணமா இப்ப நீங்க வந்து இந்த ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா இது, செகண்ட் காலம் இது, தேர்ட் காலம் இது, ஃபோர்த் இது, ஃபிஃப்த் இது, சிக்ஸ்த் இது, செவன்த் இது, 8th, 9th, 10th, 11th, 12th. இந்த ரேஞ்சில் 12 காலம்ஸ் இருக்கு. நீங்க எந்த காலம் கொடுக்குறீங்களோ அந்த காலம்ல என்ன வேல்யூ இருக்கோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கே வருங்க. ஸோ இப்போ பிரைஸ் பர் காட்டன் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். ஸோ எஸ், கரெக்ட் சார். ஸோ இப்போ பிரைஸ் பர் காட்டன் கொடுத்துருக்கேன். பேக்கேஜ் ஏன் போட்டேன்னு தெரியல, பேக்கேஜ் எதுக்கு போட்டேன், இதை பிரைஸ் பர் காட்டன் அது. சரி, நான் இங்க இருக்கிற மாதிரியே போட்டுறேன், எனக்கு லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ பிரைஸ் பர் காட்டன் அப்படின்னு போட்டுறேன். பிரைஸ் பர் சி போட்டேன். சரி, பிரைஸ் பர் சி பாத்தீங்கன்னா இது வந்து 96ன்னு இருக்கு. ஸோ அது ஏதாவது ஃபார்முலா ஏதாவது வச்சிருக்காங்களா பார்ப்போம். ஆமா. ஸோ என்ன வச்சிருக்காங்கன்னா ஈக்குவல் டு 24 into 4 போட்டிருக்காங்க. தட் இஸ் 24 ஐட்டம்ஸ் into 4 காட்டன்ஸ் போட்டிருக்காங்க 96ன்னு. அதே மாதிரி இங்கே VLOOKUPல அதையும் எடுத்துன்னு வந்துடலாம். VLOOKUP ஈக்குவல் டு VLOOKUP இந்த செல்லு, கமா இப்போ உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். இந்த ரேஞ்சு ஃபுல்லா செலக்ட் பண்ணியிருக்கேன், ரைட். கமா போட்டேன். எத்தனாவது காலம்? 1, 2, 3, 4, 5 ஃபால்ஸ் மேட்சிங். இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 96 உங்களுக்கு வந்துருச்சு.
20 ஃபுட் காட்டன்ல எவ்வளவு காட்டன்ஸ் லோட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது 20 ஃபுட்னா 20 ஃபுட் போடலாம், 40 ஃபுட்னா 40 ஃபுட் போடலாம். கண்டிஷன் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வேல்யூ கொண்டு வர மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். குவான்டிட்டி பர் கேஜின்னு போட்டிருக்கோம். குவான்டிட்டி பர் கேஜி எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க எங்கேயா போட்டிருக்கேன்னு தெரியல. தட்ஸ் ஓகே. தென் 20 ஃபுட்ல வந்து 650 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 650 இந்த கால்குலேஷன்ஸ் கூட நம்ம இங்க கொண்டு வந்துடலாங்க. நீங்க அந்த 615 எப்படி அரைவ் பண்றீங்கன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே அங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். சரியா, 96 இப்போ உதாரணமா பிரைஸ் அந்த எவ்வளவு 20 ஃபுட் ஒரு காட்டன்ல ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு வி லுக்அப் again வி லுக்அப் வேல்யூ கமா இந்த ரேஞ்சு இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன் கமா. ஸோ 1 2 3 4 5 6 7வது காலம் எனக்கு தேவை. 6 7 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தா கொடுக்க போறீங்க இல்ல. இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. இப்போ பியூட்டி பாருங்க, நான் அடுத்தது செக் பண்றேன், அடுத்தது வராது. இங்க இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப இந்த இடத்துக்கு போறேன், இங்க இதே மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு இதுக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன் கிச்சன் செவல் குவான்டிட்டி 2 பிரைஸ் வந்து 95 கொடுக்குறேன், இதுல வந்து 600 கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த செல்லுல E002 கொடுத்தீங்கன்னா மேல பாருங்க வேல்யூ எப்படி ஆட்டோமேட்டிக்கா மாறுது பாருங்க. கிச்சன் டவல்ஸ் நீங்க மாறிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன். சிம்பிளா நீங்க வந்து பண்ணிக்கிறது வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். தென் ப்ராடக்ட் காஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. 6 ப்ராடக்ட் காஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் காஸ்ட்டும் இங்க 65 போட்டுட்டேன். மார்ஜின் பாத்தீங்கன்னா இங்க 2.5% போட்டிருக்காங்க. ஸோ வி வில் பிரிங் தட் டு 2.5% ஹியர். தென் டிரான்சாக்ஷன் அண்ட் CHA பாத்தீங்கன்னா இட் இஸ் again 32,000. I'm just doing that 32,000. And rent charges பாத்தீங்கன்னா percentage 1%. Okay, so it is 1%. Okay. So இப்போ இந்த இடத்துலலாம் கூட நீங்க வந்து இப்ப பிக்ஸடா போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப மார்ஜின் வந்து 2.5 போடுறீங்கன்னா என்ன வேல்யூ வரணும்னு தெரியணும்னா திருப்பி போய் நீங்க எடிட் பண்ணீங்கன்னா தான் இங்க தெரியும். ஸோ அது இல்லாம நம்ம ஈஸியா அங்கிருந்தே இங்க கொண்டு வந்துடலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா எகெயின் இப்போ வந்து ப்ராடக்ட் காஸ்ட் எழுதுறேங்க. இந்த 65 டெலீட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு வி லுக்அப் ஆஃப் இந்த காலம் கமா, அப்புறம் இந்த ஷீட்டுக்கு போயிட்டு ப்ராடக்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்றேன். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9th காலம் இந்த ப்ராடக்ட் காஸ்ட் என்னோடது 9 கமா ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஈக்குவல் டு வி லுக்அப் இந்த வேல்யூ கமா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா 9 கமா ஃபால்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க 65 ருபீஸ்னு வந்துருச்சு பாருங்க எனக்கு. இப்போ வந்து இது வந்து C/D போட்டிருக்காரு. நம்ம இதையும் எகெயின் நம்ம வந்து we can do that very easily. So again இந்த ஃபார்முலா this can be like this. இதை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த ஃபார்முலா இஸ் ஓகே. நெக்ஸ்ட் இங்க மார்ஜின் வருது பாத்தீங்களா, இந்த மார்ஜின் காலமையும் நம்ம அங்க இருந்து சர்ச் பண்ணலாங்க. இங்க இருந்து டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு வி லுக்அப் இந்த வேல்யூ ஒரே ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம எடுக்கிறோமே எல்லாத்தையும். இங்க பாருங்க. ஸோ இந்த வேல்யூ கரெக்டா என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கமா. ஸோ மார்ஜின் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10th காலம்ங்க. 10th காலம் ஃபால்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ 2.5 வந்துருச்சு. ஓகே, இப்படி போடுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, let's say I want to see what is the margin if I change it to 3%. 3 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க 3க்கு சேஞ்ச் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா என்னைக்குமே வந்து உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா 3க்கு அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க இங்க போயிட்டு 2.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 2.5 வந்து உங்களுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் CHAவும் ஈக்குவல் டு வி லுக்அப் வேல்யூ ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்பர். தென் அந்த என்டையர் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, காலம் எத்தனாவது காலம்னா 1 2 3 4 செலக்ட் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11th காலம்ங்க கமா 11 கமா ஃபால்ஸ். ஸோ இது எதுக்கு நான் திருப்பி இது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன்னா, யூ ஷுட் தரோலி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஈஸ் யுவர் ஒர்க். நீங்க வந்து ஒரே இதுல வந்து நீங்க வந்து கோட் நீங்க பிரைஸ் ஒர்க்கிங் இந்த ஷீட் வந்து டெரிட்டாவல் கூட வைக்க வேண்டாம், பிரைஸ் ஒர்க்கிங் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த ஷீட்ல வந்து டேட்டா இந்த ஷீட்டை வந்து டேட்டான்னு ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா இங்க என்டர் பண்ணி அங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நம்ம வரா மாதிரி வச்சுக்கலாம். இப்ப பேங்க் சார்ஜஸ் இருக்கு ஈக்குவல் டு வி லுக்அப். உங்களுக்கு வி லுக்அப் இதுக்குள்ள உங்களுக்கு நல்லா ஞாபகம் புரிஞ்சிருக்குங்கிறதுனால நானே கடன்னு பண்றேன். ஆமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12th காலம் வந்து போடுறேங்க. ஃபால்ஸ்னு போடுறேன், டைப் பண்றேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே,
க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் எல்லாம் வந்து எனக்கு வந்து கிளியரா வந்து இங்க வந்துருச்சுங்க. சரியா? சோ இதெல்லாம் வந்து உங்க அப்ளிகேஷன் ரிலேட்டட் கால்குலேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க. தட் இஸ் ஓகே. இப்ப பாருங்க நான் E002 போடுறேன், ஆட்டோமேட்டிக்கா மாறும் பாருங்க. இப்போ பிரைஸ் வந்துருச்சு, காட்டன் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்ல போயிட்டு ப்ராடக்ட் காஸ்ட் எவ்வளோ 72 rupees, மார்ஜின் வந்து 1.75%, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் 18,000, சார்ஜஸ் 0.75%. இப்படி போட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேஷன் வந்துருச்சு பாருங்க. Now you can choose E001 or E002. ஓகே, அது டேட்டா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச ஷீட்ல என்ன நீங்க எப்படி வச்சிருந்தீங்க, வந்து டவலுக்கு தனியா, அப்புறம் கிச்சனுக்கு தனியா இப்போ நீங்க தனித்தனியா எவ்வளவு ஷீட் வச்சுப்பீங்க. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மொத்தமே 2 ஷீட் தான். ஒண்ணு வந்து டேட்டா இருக்கிற ஷீட்டு, இன்னொன்னு வந்து நான் பிரைஸ் ஒர்க்கிங் எடுக்கிற ஷீட்டு. 2 தான், வேற எதுவுமே கிடையாது. கிளியரா என் வேலை முடிஞ்சிச்சு. ரைட்டா? எவ்வளவு பேருக்கு இது புரிஞ்சுதுங்க? புரிஞ்சுதுன்னா யூ கேன் டைப் WS in the chat box. SS ன்னு டைப் பண்ணலாம். So that I will also know. Excellent, super. சிவகுமார் சார், உங்க கொஸ்டின் எனக்கு புரியல. நீங்க மேபி அன்மியூட் பண்ணி கேட்டீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண முடியும். கேன் வி ஸ்டாப் சேஞ்சிங் இன் ஃபார்முலா ஃபார் செல்? சார் எனக்கு புரியல சார், எனக்கு கொஞ்சம் அது மட்டும் கிளாரிஃபை பண்ண முடியுமா? சார் சிவகுமார் சார், சிவகுமார் கௌதம் சார், அவர் சிவகுமார் சார் அன்மியூட் பண்ணுங்களேன். சார் கேக்குதா? சிவகுமார் சார் சொல்லுங்க சார். அதாவது இப்ப நீங்க வந்து இந்த ஃபார்முலா வந்து போடலாம்னு சொல்றீங்களா சார்? இப்போ ஒவ்வொரு இந்த செல்லு வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து டெரி டபுள் இந்த மாதிரி வந்து நீங்க E002 போறீங்களா, அந்த செல்லுல வந்து டெரி டவல்னு இருக்குல்ல, அந்த டெரி டவலை வந்து மாத்தக்கூடாது, அப்படி பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்ப இந்த கிச்சன் டவல் இருக்கு, இதை மாத்தக்கூடாதா இல்ல இதை இந்த பிரைஸ் ஒர்க்கிங்ல வந்து மாத்தக்கூடாது. பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் சார். ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா அந்த செல்லை வந்து எடிட் பண்ணாதபடி பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. மேல ரிவ்யூ இருக்கு இல்லையா? ஓகே, ரிவ்யூ போனீங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். சரியா? ஓகே சார். இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஷீட்டை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க. ஃபார்முலா வந்து 1 2 3 இதான் பாஸ்வேர்டு உங்களுக்கு. ஓகே 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 சார். 1 2 3 சும்மா பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களால எடிட்டே பண்ண முடியாது பாருங்க. அந்த இல்ல நான் கேக்குற வந்து அந்த செல்ஸ் ஒரு 10 செல் வச்சிருக்காங்க, அந்த 10 செல் மட்டும் தான். ஆமா அதுதான் நான் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷீட் ப்ரொடெக்ட் காமிச்சேன். இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஷீட்டை மட்டும் எடிட் பண்ண அலோவ் பண்ணணும், ஏன்னா எனக்கு தெரியணும் இல்லையா? ஆமா. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இந்த ரிவ்யூல மேல பாருங்க அலோ எடிட் ரேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமா. இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா நியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே ரெஃபரன்ஸ் வந்து இங்க கொடுக்குறேன், இந்த செல்ல கொடுத்துக்கிறேன். இது பாஸ்வேர்ட் எதுவும் கொடுக்கல, ஓகே கொடுத்துட்டேன். ஓகே ஓகே சார். அப்ளை கொடுத்துட்டா ஓகே கொடுத்துட்டேன். தென் ஐ எம் ப்ரொடெக்டிங் தி ஷீட் நவ. ஓகே, ஐ எம் ப்ரொடெக்டிங் தி ஷீட் நவ. பாஸ்வேர்ட் வந்து 1 2 பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா இந்த ஃபைல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. பாஸ்வேர்ட் மறக்க. இந்த மாதிரி ஃபைல் வந்து நான் பாஸ்வேர்ட் தெரியாம வந்து எங்க கம்பெனில இருந்து கொடுத்தது நான் வந்து இது பண்ணிருக்கேன் சார். சரி, அதுக்கு டூல்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பிரேக் பண்ணலாம். பட் அது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது ஆக்சுவலி. சரியா? இப்போ இந்த ஷீட் என்டையர் ஷீட் ப்ரொடெக்டட் சார். சரியா? ஓகே ஓகே சார். ரிவ்யூல போய் ஆமா ரிவ்யூல போய் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ரேஞ்சோ அதை அலோவ் பண்ணுங்க சார் எடிட் பண்றதுக்கு. ஓகே ஹலோ சொல்லுங்க சார். இல்ல சார், ரிவ்யூல போயிட்டு வந்து ப்ரொடெக்ட் அன்ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இல்ல முதல்ல எந்த ரேஞ்ச் எடிட் பண்ணுங்கிறத அலோவ் பண்ணோம். ஓ சரி சார், சரி சார். சரியா? பண்ணி காமிக்கிறீங்களா சார்? ஓகே, அன்ப்ரொடெக்ட் பண்ணுங்க முதல்ல 1 2 3 பாஸ்வேர்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த செல்ல எடிட் பண்ணுமோ எடிட் பண்ண அலோவ் பண்றீங்களோ அந்த செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அலோ எடிட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நியூ கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். அப்புறம் இது வந்து டைட்டில் கேக்குதும், டைட்டில் வந்து சே யூ கேன் சே ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சோ ரெஃபர்ஸ் டு செல், இந்த செல்ல மட்டும் எடிட் பண்ண அலோவ் பண்ணுவீங்க. இதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னா பாஸ்வேர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ஜஸ்ட் யூ கேன் கிளிக் ஓகே. ஓகே சார். ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்துட்டீங்க. இப்போ இது எப்படின்னா ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுல எந்த ஷீட்டை மட்டும் எந்த காலம் மட்டும் அலோவ் எடிட் பண்றதுக்கு அலோவ் பண்றீங்கிறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
ஓகே சார். சார் இன்னொரு சின்ன கொரி சார். சொல்லுங்க சார். சார் அதாவது இப்ப வந்து ஒரு செல்லு மட்டும் நீங்க சொல்றீங்க சார், ஒரு ரோ அந்த மாதிரி பண்ணலாமா சார்? இதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் சார். ஓகே சார், ஓகே சார். இப்ப புரியுது சார், புரியுது. நீங்க போயிட்டு அப்படி செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ப்ரொடெக்ட் 1 2 3 கொடுத்துட்டேன். ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இங்க எல்லாம் போனீங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா செலக்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே சார், ஓகே சார். சோ கைண்ட் ஆஃப். தேங்க் யூ சார். இந்த ஷீட்டையே நம்ம வந்து ஹைட் பண்ணலாம் கம்ப்ளீட்டா. இந்த டேட்டா ஷீட்டே வந்து யூசருக்கு தெரியாம ஹைட் பண்ணலாம். ஹைட்னா எப்படி சொல்றேன்னா, நீங்க ரைட் கிளிக் பண்ணி பண்றீங்களா, அங்கேயே தெரியாது அந்த ஷீட். அந்த மாதிரி பண்ணிடலாம். அப்படியா சார்? அந்த மாதிரி பண்ணிடலாம். பை டிஃபால்ட்டா இதெல்லாம் ப்ரோக்ராமிங் தேவையில்ல, சிம்பிளாவே பண்ணலாம். அதை நான் அப்புறம் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. சோ ஷீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்க பாஸ்வேர்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எங்கேயாவது பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த ஃபைலை வந்து உங்களால எடுக்க முடியாது. அதோட அந்த ஃபைல் முடிஞ்சு போச்சு. சோ இப்போ வந்து இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படின்னு புரியுது இல்லையா? இப்போ இந்த VLOOKUP ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு காமிச்சேன். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றேன். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஃபார்முலால எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் VLOOKUP E1 போட்டிருக்கீங்க இல்லையா? E1ங்கிறது என்னன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு ரெஃபர் ஆகுது. கரெக்டா? இந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கு தானே ரெஃபர் ஆகுது. இந்த காலம் நீங்க செலக்ட் பண்ற ரேஞ்சில ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும், இல்லைன்னா எரர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த ஸ்டால்ல வந்து என்ன பண்ணிருக்கேன், E1 இந்த ரேஞ்ச் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன், டேட்டாங்கிற ஷீட்ல இது வந்து ஷீட் நேமுங்க. டேட்டா எக்ஸ்கிளமேட்டரி இருந்தா அதுக்கு பேர் வந்து ஷீட் நேம். ஒரு செல்ல வந்து வேற ஷீட்ல இருக்கிற செல்ல நான் இங்க ரெஃபர் பண்றேன். அதனால எக்ஸலோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, அந்த ஷீட் நேம் அதுக்கப்புறம் செல் வரும். இப்ப பாத்தீங்கன்னா B2 to M5 கொடுத்துருங்க. இந்த டேட்டா ஷீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, B2ல வந்து இதுதான் இருக்கு. இன்கேஸ் நீங்க இதை வந்து என்ன பண்றீங்கன்னா கட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அங்க ரிப்போர்ட் முழுக்க உங்களுக்கு எரர் அடிக்குங்க. சரியா? ரிப்போர்ட் முழுக்க எரர் அடிக்கும். சரியா? ஆல்வேஸ் நீங்க செக் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து இட் ஹாஸ் டு பி இந்த ஃபர்ஸ்ட் காலம். நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள செலக்ட் பண்றீங்க. இந்த டேட்டா B2 இருக்கு பாத்தீங்களா, இந்த B2ல அந்த ஃபர்ஸ்ட் காலம் நீங்க செக் பண்ற அந்த லுக்அப் பண்ற வேல்யூ வந்து அங்க இருக்கணுங்க. இது புரிஞ்சா டைப் எஸ் in the chat box. புரியலனா I will repeat it again. சூப்பர். ஸோ ஒரே நிமிஷம் குமார் சார், நீங்க கன்வெர்ட் 20 feet போடுறீங்களா, அது என்னன்னு புரியல சார். கொஞ்சம் என்னன்னு டைப் பண்ண முடியுமா சாட் பாக்ஸ்ல? ஓகே. ஸோ குமார் சார் சொல்ற வரைக்கும் வில் ப்ரொசீட் வித் சம்திங். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்க ஷீட்டை ஆட்டோமேட் பண்ணலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து தனித்தனி ஷீட்ஸா தான் வச்சிருந்தீங்க, ரைட்டா? ஆனா இப்போ இந்த மாதிரி டேட்டால நீங்க கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யூ கேன் ஐடென்டிஃபை உங்களோட ஆவரேஜ் மார்ஜின் எவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆவரேஜ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஆவரேஜ் பேங்க் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஈஸியா இங்க டேட்டால உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க போட்டுட்டு ஈக்குவல் டு ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, சம் மாதிரி. ஓகே, இந்த சம் மாதிரி இந்த 4 காலம் தான் வச்சிருக்கோம். இந்த 4 காலம்ல போட்டீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் காஸ்ட், ப்ராடக்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 68.5. இந்த ஃபார்முலாவை அப்படியே ரைட் சைட் காப்பி பண்ணீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பர்சன்டேஜ், ஏன்னா நமக்கு ரைட் சைட் போடும்போது அந்த காலம் சேஞ்ச் ஆகும். உங்களோட ஆவரேஜ் மார்ஜின் பாத்தீங்கன்னா 2%. உங்களோட ஆவரேஜ் டிரான்ஸ்போர்ட் CHA சார்ஜஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா 25,000. ஓகே, ஸோ உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு டேட்டா இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் தெரியும். ஆவரேஜ் 25,000 கீழே வருது பாருங்க. அதே மாதிரி பேங்க் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேங்க் சார்ஜஸ் வந்து ஆவரேஜா நீங்க எவ்வளவு பண்றீங்க அப்படின்னா 1% பேங்க் சார்ஜஸ் யூ ஆர் டூயிங் இட். சரி, லெட்ஸ் சே இப்போ இதே மாதிரி இன்னொரு டேட்டா நான் இங்க போடுறேன் 29. அப்புறம் கிச்சன் பதில் சே கிரானைட்ஸ் போடுறேன். குவான்டிட்டி வந்து 100 போடுறேன். ப்ரைஸ் வந்து 120 போடுறேன். 650 700 போடுறேன் பர் காட்டன். ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 102 rupees போடுறேன். கீழே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறுது பாருங்க. இங்க மார்ஜின் வந்து இட் இஸ் 2.25 மார்ஜின் போடுறேன். ஆவரேஜ் மார்ஜின் அதே தான் இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து 33,000 போடுறேன். பேங்க் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லெட்ஸ் சே இது வந்து 2% சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஆவரேஜ் என்னோடது இதான் வந்து நான் வந்து இங்க வந்து போடுறேன். ஃபார்முலா ஃபார் கண்டெய்னர் குவான்டிட்டி வந்து எனக்கு ஆக்சுவலா நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணுவீங்கன்னு தெரியாது சார். நீங்க தான் தம்ப் ரூல் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த ஃபார்முலாவை இங்க போட்டு விட்டுருவோம். ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இதை பாருங்க, இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல் இருக்கு. ஸோ டிக்ரீஸ் டெசிமல் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளோன்னு வரும்.
எக்ஸாக்டா பார்க்கணும்னா டெசிமலோட வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க வந்து யூ கேன் டூ இட் ஆஸ் யூ வாண்ட். மார்ஜின் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மார்ஜின் தெரியணும்னா டெசிமல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் 2.17% மார்ஜின். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் நீங்க எக்ஸாக்டா தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். பேங்க் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா என்ன 1.25% ஆவரேஜ் பேங்க் சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜா நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்துக்கேன். ஸோ டேட்டாவை இப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ். நீங்க பழைய ஷீட் உங்களுக்கு நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த ஷீட் படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் உங்களால எடுக்கவே முடியாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டா நீங்க இங்க போய் E003 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க யூ கெட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். டக்குன்னு பிரைஸ் ஒர்க்கிங் 1 போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜென்ரலா காப்பி பேஸ்ட் பண்ணி, இந்த ஷீட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த ஃபார்முலா போட்டு இதை போட்டு அந்த ஷீட்டை போட்டு அங்க தப்பா போட்டு யூசர் என்ட்ரிலாம் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி போடும்பொழுது உங்களுக்கு வந்து யூ கெட் அ பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஈஸி. இப்போ இங்க யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் நீங்க எவ்வளவு டோட்டலா சிஹெச்ஏ காஸ்ட் கோட் பண்ணிருக்கீங்க வந்துச்சு அப்படிங்கிறத இங்க போடலாம். 83,000 கோட் பண்ணிருக்கீங்க. இங்க பக்கத்திலேயே வந்து இது கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையா, என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத இங்க வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபைடு வே ஆஃப் வி லுக்அப் யூஸ் பண்ணி பண்ணலாம். வி லுக்அப் வந்து காலம். ஹெச் லுக்அப் என்ன அப்படின்னா, ஹெச் லுக்அப் என்னன்னா இட் இஸ் a horizontal lookup where it will help you to check up, okay, horizontally. இப்ப வி லுக்அப் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்படி வருதோ இது வந்து இந்த சைட்ல வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களா, வெங்கட் இருக்கு இப்படி வச்சிருக்கேன். ஸோ 101, 102, 103. ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்றேன்னா சாரி இதை மேல போட்டுக்கிறேன். ஸோ இங்க போட்டுக்கிறேன். இப்போ வந்து இங்க வந்து கோடுன்னு கொடுக்குறேன், இங்க நேம் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா கோடு 101 டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவரோட நேம் எனக்கு இங்க வரணும். அப்ப இங்க என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு ஹெச் லுக்அப், லுக்அப் வேல்யூ இந்த செல் இருக்கிற லுக்அப் வேல்யூ கமா இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, முன்னாடி வி லுக்அப்ல பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ்னு காமிச்சது, இதுல வந்து ரோ இண்டெக்ஸ்னு உங்களுக்கு காமிக்குது ஆக்சுவலி. சோ ரோ இண்டெக்ஸ்னு உங்களுக்கு காமிக்கும் போது எத்தனாவது ரோ, இப்போ இந்த 101 இந்த செகண்ட் ரோ, 102 இந்த செகண்ட் ரோ, 103 இந்த செகண்ட் ரோ அப்படிங்கிறத வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ண. நவ் ஐ வாண்ட் செகண்ட் ரோ ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இப்போ கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அங்க பேர் இல்ல 101 கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இதான் வந்து ஹெச் லுக்அப் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணும். நம்ம depending upon the usage we can use this H lookup. Okay. So how many of you feel that you have learned something new on automating like this so that it can save lot of your time? That is உட்காந்து திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணி டூப்ளிகேஷன் இந்த எரர்ஸ்லாம் இல்லாம ஈஸியா வந்து உங்க டைம் வந்து சேவ் பண்ணணும்னு எவ்வளவு பேர் ஃபீல் பண்றீங்க? Thank you சௌந்தரராஜன் சார், மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ சிவகுமார் சார். ஸோ வேற யாரு புதுசா விஷயங்கள் ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டேட்டா வந்து சிம்பிளிஃபைடா இந்த மாதிரி அனலிட்டிக்கல் எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டேட்டா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த டேபுலர் ஃபார்மேட்ல டேட்டா வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி நீங்க எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மந்த்லி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கோட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து நீங்க ஈஸியா வந்து கோட் கொடுக்கலாம். இப்போ உதாரணமா எவ்வளோ கோட் எஸ்டிமேட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஈக்குவல் டு கவுண்ட், ஓகே, ஈக்குவல் டு கவுண்ட், ஓகே, இது கொடுத்தீங்கன்னா இது இந்த ரேஞ்சு கொடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுத்துருங்க. சாரி, இது வந்து ஆல்பபெட்டுக்கு வேலை செய்யாது, கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து நியூமரிக்கு தான் வேலை செய்யும். நம்ம இந்த இதுக்கு எதுக்கான யூஸ் பண்ணிப்போம், இது பண்ணிப்போம். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் வந்து ஆல்பபெட்டா கவுண்ட் பண்ணும். ஸோ இங்க போடுறேன். எனக்கு வந்து எவ்வளவு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்கிறது தெரியும். 4 கொட்டேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, இப்போ E4004 டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரியும் எவ்வளவு கோட் நான் கொடுத்துருக்கேன், என்ன டேட்ல கொடுத்துருக்கேன்னு கூட கண்டுபிடிக்கலாம், எந்த மாசம் எந்த இயர் கொடுத்துருக்கீங்கன்னு கூட இதை நம்ம போட்டலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா டேட்டா போடும்பொழுது எனக்கு தெரியும் எந்த மாசம் எவ்வளவு கோட் கொடுத்துருக்கேன், எவ்வளவு கன்வெர்ட் ஆச்சு, எவ்வளவு வந்துச்சு. இப்ப நம்ம போட்டோம் இல்லையா, மேலு அப்புறம் கிராஜுவேஷன், அப்புறம் மேல்ல கிராஜுவேஷன், அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மந்த் இந்த இயர் இந்த மந்த் எவ்வளவு எஸ்டிமேட் கொடுத்துருக்கேன், அதுல எவ்வளவு பிசினஸா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு கிராஃப் போடலாம். அதாவது எஸ்டிமேட்ஸ் வெர்சஸ் கன்வர்ஷன். ஸோ நம்ம எங்க ஒர்க் பண்ணோம், என்னோட எஸ்டிமேட் அதிகமா இருக்கா, கன்வர்ஷன் கம்மியா இருக்கா, இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து we can do it with this Excel, right? So how many of you feel like learning more? We have 20 minutes in actually honestly speaking for me இந்த 2.5 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. It was very useful. நீங்க வந்து ரொம்ப இன்டராக்டிவா எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்தீங்க. ஸோ நான் ஆன்சர் பண்ணிட்டே இருந்தேன். இட் வாஸ்
என்ன சொல்றது சூப்பர் டூப்பரா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்ங்கிற ஃபங்க்ஷனோட யூஸ் சொல்லிடுறேன். நான் அங்க போட்டு காமிக்கல, போட்டு காமிச்சேன்னா ஃபார்முலாவில ஃபுல்லா மாத்துற மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இல்ல அங்கேயே காமிக்கிறேன். நான் இண்டெக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த நேம்ல எப்படி இண்டெக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றதுன்னு. அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து VLOOKUP-க்கும் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு காமிக்கிறேன். இப்ப இதே மாதிரிதான் வந்து ஷால் கொடுக்குற இண்டெக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, XLOOKUP வந்து அது வந்து இதுலதான் சார் ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் Office 365. நான் அதை சொன்னேன்னா மத்தவங்களுக்கு புரியாது. மேபி நான் உங்களுக்கு ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். XLOOKUP இஸ் நாட் அவைலபிள் இன் த ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல். இட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் Office 365. சாரி, நான் அதை சொன்னேன்னா மத்தவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. XLOOKUP வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் VLOOKUP தான். இப்ப VLOOKUP-ல எப்படி ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் இருக்குன்னு சொல்றோம்னா, XLOOKUP-ல அது கிடையாது. நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதான் வந்து XLOOKUP-ஓட அட்வான்டேஜ். ஸோ நீங்க யூ கேன் சர்ச் இன் இன்டர்நெட் அண்ட் அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து நான் வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்ங்கிறது எப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட, ஸோ இப்போ இந்த டேட்டாலேயே எடுக்கிறேன், இந்த டேட்டால போயிட்டு ஈக்குவல் டு இண்டெக்ஸ், இது வந்து அரே, எந்த அரே அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேல்யூ எடுக்க போறீங்களோ அதுதான் உங்களோட அரே. இப்போ உதாரணமா எனக்கு வந்து நான் எடுக்க போற வேல்யூ வந்து எனக்கு தேவையான ஆன்சர், இந்த இண்டெக்ஸ் மூலமா வர தேவையான ஆன்சர் என்னன்னா எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் நேம் தான் வரணும். அதுதான் இங்க நான் இந்த இடத்துல கொண்டு வர போறேன். VLOOKUP பதில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போறேன், சரியா? இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அரே, இங்கதான் என்னோட வேல்யூ இருக்கு, கமா, ரைட்? ஸோ அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன், கமா. செகண்ட் ரோ மட்டும் சூஸ் பண்ணா போதும், ஏன்னா காலம் கிடையாது, ஏன்னா என்னோடது ஒரே ஒரு செல் தான். இப்போ ஒரே ஒரு ரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். செகண்ட் கொடுத்த என்டர் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு கிச்சன் டவல்ஸ் அங்க வந்துடும். ஓகே, சரி. இப்போ இதுவே நான் வந்து டிங்கிறத வந்து DE கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எரர் வரும், ஏன்னா நீங்க வந்து ரோ மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க, காலமும் சேர்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். திருப்பி சொல்றேன், ஈக்குவல் டு இண்டெக்ஸ் இந்த அரே, சிங்கிள் அரே சூஸ் பண்றேன், ஆமா. சிங்கிள் அரே கொடுத்தீங்கன்னா ரோ நம்பர் கொடுத்தா போதும். 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரானைட் வரும். ஓகே, சோ இது வந்து இப்ப இந்த சைட்ல கொடுத்து ஈக்குவல் டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டீங்க, டபுள் டைமென்ஷன் சூஸ் பண்றீங்க, அது 2 டைமென்ஷன் அரே, கமா. இப்ப வந்து ரோ நம்பர் ஸ்பெசிஃபை பண்றேன், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ கமா செகண்ட் காலம். அப்ப கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? 100ன்னு வரும். ஏன்னா தேர்ட் ரோ செகண்ட் காலம் இந்த ரேஞ்சுக்குள்ள நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தேர்ட் ரோ செகண்ட் காலம் வரும். இதை எப்படி நாங்க மேட்ச் பண்றது அப்படிங்கறத இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். இல்ல மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மேட்ச் என்ன பண்ணுங்கிறத காமிக்கிறேன். ஈக்குவல் டு மேட்ச் என்ன பண்ணா எந்த வேல்யூ நீங்க செக் பண்றீங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் E0001, ஓகே, இந்த வேல்யூ தான் நான் செக் பண்ண போறேன், கமா. இந்த ரோல செக் பண்ண போறேன். இந்த எகைன் இது வந்து இண்டெக்ஸ் வந்து மல்டிபிள் டைமென்ஷன் எடுக்கும், ஆனா இது நமக்கு மேட்ச் வந்து ஒரே ரேஞ்ச் தான் நீங்க செக் பண்ண முடியும், சிங்கிள் டைமென்ஷன் தான் செக் பண்ண முடியும். ஸோ கமா லுக்அப் அரே போட்டேன், எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும்னா இது வந்து எந்த ரோல இருக்கு, E001 எந்த ரோல இருக்கு அப்படிங்கிறது இங்க வரும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ இண்டெக்ஸ் அண்ட் மேட்சை இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். என்ன பண்றேன்னா ரீப்ளேஸ் பண்ணல, ஒரு ரோ இன்க்ரீஸ் பண்ணி இதுக்கு கீழேயே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த இண்டெக்ஸை நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இதை வந்து ஈஸியா கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இங்க வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் எந்த அரேல செக் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நேம், இந்த ப்ராடக்ட் நேம்ல தான் எனக்கு ஆன்சர். இது கொஞ்சம் இண்டெக்ஸ் மேட்ச் கொஞ்சம் கன்ஃபியூஷனிங்கா இருக்கும், பட் எகெயின் நீங்க ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் லேர்ன் திஸ் வெரி ஈஸி. ஸோ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச், கமா. நெக்ஸ்ட் ரோ நம்பர், இந்த ரோ நம்பர் எனக்கு தெரியாது, காலம் நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ரோ நம்பர் கரெக்டா அங்க எனக்கு வேணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா மேட்ச்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். மேட்ச் எந்த வேல்யூ செக் பண்ணும் அப்படின்னா என்னோட இந்த நம்பரை செக் பண்ணணும், தட் இஸ் அங்க இருக்கிற செல்ல இருக்கிற வேல்யூ செக் பண்ணணும். ஆமா, எந்த அரேல செக் பண்ணணும் அப்படின்னா இந்த அரேல செக் பண்ணணும், ஆமா. அகெயின் எக்ஸாக்ட் வேல்யூ, ரைட்? க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்கேயும் ஷால்ஸ் வருது. ஓகே,
சார் இது நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்லயே புரியாது உங்களுக்கு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால நீங்க VLOOKUP ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கீங்க. அது சரியா வரல சம்டைம்ஸ்னா இப்ப எதனால வந்து நான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களுக்கு சொன்னேங்கிறத காமிக்கிறேன். இங்க டேட்டால போயிட்டு இன்கேஸ் இதை நீங்க இதை கட் பண்ணிட்டு பை மிஸ்டேக் இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஓகே, இங்க மத்த எல்லா இடத்துலயும் எரர் வரும். ஆனா இந்த இண்டெக்ஸ் மேட்ச்ல மட்டும் எரர் வராது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே நீங்க அந்த எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அதுவே எடுத்துக்கணும் சார். அதான் வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்சோட அட்வான்டேஜ். ஸோ எந்த பொசிஷன்ல இருந்தாலும் நீங்க டேட்டாவை காலம் மாத்தினீங்க கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். So with this we'll end up this session. The floor is open for questions. Either doubts in the கேட்கலாம், clarifications in the I can do it. இல்லைன்னா over to Gautam sir for further proceedings. Gautam sir. Gautam sir. Hello. ஜனார்தன் சார் இருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார். Over to you sir. Now we can take it forward sir. ஓகே சார். Q&As எல்லாம் எதுவும் இருக்கு. மெம்பர்ஸ் உங்களுக்கு क्वेश्चंस இருந்தா எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வேணா அன்மியூட் பண்ணுறேன். ஏஜ் கால்குலேஷன், ஓகே, எக்ஸ்போர்ட்ஸ் ஏஜ் கால்குலேஷன் காமிக்கிறேன் சார். சார் அதுக்கு முன்னாடி லெட் மீ டேக் ஒன் பை ஒன். சிவகுமார் சார், நான் எப்படி ஒரு ஷீட்டை ஹைட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஷீட்டை ரைட் கிளிக் இந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஹைடுன்னு ஆப்ஷன் வருது பாருங்க. இதை ஹைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷீட் வந்து கம்ப்ளீட்டா இங்க ஹைட் ஆயிடுங்க, இங்க இருக்காது. வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்துருங்க. சரியா? புரிஞ்சா சிவகுமார் சார்? மேக்ரோ ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா சார், நான் அது உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஏஜ் கால்குலேஷன் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா MP எக்ஸ்போர்ட்ஸ்ல ஏஜ் கால்குலேஷன் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ ஏஜ் கால்குலேட் பண்றது எப்படிங்கிறது சும்மா இங்கேயே ஒரு போட்டு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே ஒரு பர்சனோட டேட் ஆஃப் பர்த், இதுதான் என்னோட ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். ஸோ இப்போ இன்னைக்கு டேட் இருக்கு, இன்னைக்கு டேட் வேணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? டுடே போடுவோம். ஸோ டுடேன்னு போட்டு க்ளோஸ் பண்ணா இங்க வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு இன்னைக்கு டேட்டு மைனஸ் இந்த என்னோட டேட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 16,863 வரும். இது என்னன்னா ஆக்சுவலா வந்து ஒரு டேட்ல இருந்து இன்னொரு டேட்டை மைனஸ் பண்ணுவீங்கன்னா இன் பிட்வீன் இருக்கிற டேஸ் வரும் உங்களுக்கு. தட் இஸ் 16,863 டேஸ் ஆச்சு நான் பிறந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை வந்து நீங்க வந்து டிவைடட் பை 365 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இயர்ஸ் வரும். ஆனா உங்களுக்கு வந்து மேக்ஸ் நீங்க தெரியும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த பாட்மாஸ் ரூல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்மாஸ் ரூல் கான்செப்ட்ல இது ஒர்க் ஆகும். ஸோ பாட்மாஸ் ரூல் எப்படின்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு புட் இட் இன் பிராக்கெட், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அதுல இருந்து டோட்டலா உங்களுக்கு டிவைட் பண்ணும். ஸோ 46 இயர்ஸ் 2 months ஆயிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இது ஆக்சுவலா. ஸோ சார் புரிஞ்சுதுங்களா? MP சார், MP எக்ஸ்போர்ட்ஸ் தான் பேர் இருக்கு, டோன்ட் டேக் இட் அதர்வைஸ், எனக்கு பேர் தெரியாது. ஸோ MP எக்ஸ்போர்ட்ஸ் சார் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா எஸ் சாட்ல டைப் பண்ணுங்க சார். To get days in the same 42 years and number of days. புரியல சௌந்தரராஜன் சார், உங்க கொஸ்டின் எனக்கு புரியல. Can you explain me? Yes sir, good evening sir. Good evening sir, சொல்லுங்க sir. The question is sir, இப்போ நீங்க அங்க காமிச்சது 46.2 ன்னு வந்திருக்குல்ல சார், 46 years 2 days or 10 days அந்த மாதிரி போறதுக்கு என்ன பண்றீங்க சார்? அது தனியா இன்னொரு ஃபார்முலாவா போடணும் சார். அது ஓகே ஓகே, டிஃபால்ட்டா அவைலபிள் கிடையாது, ஃபார்முலாவா போடணும். ஓகே ஓகே சார், ஃபைன், தேங்க் யூ. இப்போ அதே மாதிரி நீங்க வந்து இப்போ உங்களோட இந்த எல்சி இந்த ஆர்டர் இது கால்குலேட் பண்ணும்போது டேட் நீங்க வந்து மந்த்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவீங்களா? 30 days 40 days. இப்போ அந்த மாதிரி பண்றது எப்படிங்கிறது நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக்கா ஒண்ணு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ 25th June போட்டீங்க, இதுல இருந்து வந்து 2 months வேலிடிட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல இருந்து இது வந்து என்னி வரைக்கும் வேலிடிட்டி நீங்க அப்படி 2 months தள்ளி பார்க்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு கோ மந்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். சாரி, EO மந்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சார் எக்ஸல்ல. EO மந்த் சூஸ் பண்ணி உங்களோட ஸ்டார்ட் டேட் இது கமா இந்த மந்த்ஸ்ங்கிற காலம் இங்க இருக்கீங்க இல்லையா, இதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட் வந்து என்ன டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 31st August அப்போ
இது வந்து முடியும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து மந்த்னா எந்த மாசம் நீங்க முடியுது, எந்த மாசம் பே பண்ணும் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு இஓ மந்த் ஃபங்க்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து ஒரு இது மாதிரி நிறைய டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, உள்ள நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கன்க்ளூடிங் சவுந்தரராஜன் சார் ரெக்வஸ்ட் ஏத்த மாதிரி ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மேக்ரோ. ஓகே, மேக்ரோங்கிறது என்னன்னா சில ஆக்டிவிட்டிஸை நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். லெட்ஸே இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கிளியர் பண்ற மாதிரி பண்ணும். நீங்க வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணி அந்த மேக்ரோ எப்படி எழுதிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மேல டெவலப்பர் டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டெவலப்பர் டேப் சூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து ரெக்கார்ட் மேக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் வருங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மேக்ரோ நேம் உங்களுக்கு கேட்கும். மேக்ரோ என்ன பண்ணுவோம், நீங்க இப்ப என்னென்னலாம் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து இந்த விபிஏ கோடுன்னு சொல்லுவாங்க எக்ஸல்ல, அது ப்ரோக்ராமிங் கோடு. அந்த ப்ரோக்ராமிங் கோட ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இப்ப மேக்ரோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்ப ரெக்கார்ட் ஆகுதுங்க. இப்ப நீங்க இதை ஃபுல்லா செலக்ட் பண்றீங்க, டெலீட் பண்றீங்க, முடிச்சிட்டேன். ஜஸ்ட் மேக்ரோ ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணோன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேக்ரோ ரெக்கார்ட் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அந்த பழைய டேட்டாவை கொண்டு வந்துட்டேன். போனீங்கன்னா இங்க பாருங்க மேக்ரோ 1ங்கிற பேர்ல அது இருக்குங்க. இதை நீங்க எடிட் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம வந்து செலக்ட் இந்த நம்ம பண்ணது எல்லாமே இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். ஒரு நிமிஷம் போயிடுச்சு. இந்த எடிட்டிங் ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ மேக்ரோ ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? கோடிங் ஸ்கிரீன் தெரியுதா? கோடிங் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ரைட். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிருக்கு, இந்த செலக்ட் பண்ணி கண்டென்ட் கிளியர் பண்ணுறது. ப்ரோக்ராமிங் கோடிங் வந்து இதுல இந்த மாதிரி தாங்க எழுதுவாங்க. விஷுவல் பேசிக் கோடிங் இருக்கு, அதை எழுதுவாங்க. அது வந்து அடுத்த லெவல். முதல்ல நீங்க ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலை பாதி முடிஞ்சிருவாங்க. அதுக்கு மேல நம்ம கோடிங்லாம் எழுதுறதுனா பண்ணலாம், பட் யூ ஹேவ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அதனால இதுதான் பேசிக் இன்புட் அபவுட் மேக்ரோஸ். பொதுவா வந்து நான் வந்து சார் ஜெயராமன் சார் ஒரே நிமிஷம், குருபிரசாத் ஜெயராமன் சார் 1 minute, லெட் மீ கம்ப்ளீட் அண்ட் டேக் யூர் கொஸ்டின் சார். ஸோ பொதுவா வந்து மேக்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னா, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டினால டிஜிட்டலி சைன்டு மேக்ரோ அதை அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ரோ செக்யூரிட்டி இல்ல இருக்கும். ஸோ நீங்க மேக்ரோ போட்டு எங்கேயாவது யூஸ் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த மேக்ரோஸ் ரன் ஆகாது, வைரஸ் அலோவ் பண்ணாது. அண்ட் மோர் ஓவர் மேக்ரோஸ் மூலமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நீங்க அன்னோன் சோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி மேக்ரோ எனபிள் பண்ணி ரன் பண்ணி விட்டீங்கன்னா அட் டைம்ஸ் உங்க சிஸ்டமே கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால மேக்ரோஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண இட் இஸ் பெட்டர். தட் இஸ் ஆல்வேஸ் இட். ஓகே, சவுந்தரராஜன் சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. பட் நான் வந்து ஐ ஹேவ் ரிட்டன் மை எக்ஸல் கோடு, ஒரு நம்ம ஃபார்முலா வச்சே நான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலால நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அது அந்த வேர்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். இருங்க, ஐ வில் ஷோ டு யூ. அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. தெரியல, அந்த ஃபைல் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. பை டிஃபால்ட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸல்ல கிடையாது சார். நீங்க வந்து யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்கிரிப்ட் டு கெட் இட் சார். எஸ் சார், குரு சார், கோ ஹெட். Sir, sorry sir, Saundaraj here sir. Sir, yes, this sir. Particular macro function to convert numbers to words, can we just download it from online and use it? Yeah, you can use it, but make sure that you download from a trusted source. That is very important. Okay, okay sir. அது வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா தென் யுவர் டேட்டா வில் கம்ப்ளீட்லி பிரச்சனை ஆயிடும். அதனால மேக் ஷூர். நான் அதை எங்க போட்டு வச்சிருக்கேன், நான் பாக்குறேன். நான் கௌதம் சார் மூலமா ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ அது வந்து அதை நீங்க ஓப்பன் பண்ணி அதை நீங்க உங்க அந்த ஃபார்ம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஐ வில் ஜஸ்ட் செக். அது ஸ்கிரிப்டாவும் எழுதி வச்சிருக்கேன், இதுவும் பண்ணிருக்கேன். ஐ வில் லெட் யூ. ஸோ குரு சார், ப்ளீஸ் கோ ஹெட் சார். Sir, you can go to the EO month. EO month. Okay. Okay, done. வந்துட்டேன். Sir, 25th June 2021 is the date. After that, you have mentioned a number 2 months. And then for that, the function we are using is EO month, comma, which date, and then the incremental value. Incremental month. இதுல என்ன தப்பு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டேட் வராது. இது என்ன பண்ணணும்னா எண்ட் ஆஃப் மந்த், செகண்ட் மந்த்ல எண்ட் டேட் காமிக்கும். Okay, I tried end of date அப்படின்னு கொடுத்தா டேஸ் வந்துருமா? கிடையாது. அது நீங்க ரொம்ப சிம்பிள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 60 days கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை விட்டுருங்க, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு திஸ் பிளஸ் திஸ் போட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். Oh, number of days. Okay.
அவ்வளவுதான், சிம்பிள். இதோட இதை ஆட் பண்ணீங்கன்னா இது ஒன்லி திங்கஸ் நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து டேட் ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நம்பரா இருந்துச்சு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours 55 minutes. வாவ், மைண்ட் ப்ளோயிங் செஷன். ஆக்சுவலா பிரேக் இல்லாம கண்டினியூஸா I could see and appreciate, and my sincere thanks to each one of you. And I know you have learned, I'm sure you might have learned a lot of things. நான் உங்களுக்கு காமிச்சது ஒரு சின்ன போர்ஷன் தான், ஏன்னா இந்த 3 மணி நேரத்துல உள்ளதான் என்னால் காமிக்க முடிஞ்சது. பிகாஸ் ஐ டுக் தட் இதை ஆல்சோ உங்க ஃபைலை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ மேபி வெரி சூன் ஐ வில் ஹாவ் ஒன் மோர் செஷன் ஆன் எக்ஸ்பிளைனிங் ஆன் அதர் டூல்ஸ் on how to take it. Over to Gautam sir, Janardhan sir for further proceedings, sir. Thank you. Any more questions you can ask, else we can close it. மெம்பர்ஸ் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன், நீங்க அதில் டைரக்டா கேட்டு. சவுந்தரராஜன் சார் ரைஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் கையை. Yes sir, sir Soundarash here sir. Nice session sir, thanks a lot. Did learn quite a lot sir. So do you have? We should thank EPC and Digital sir. They only organized for it. Obviously, the credit goes to them. Sure sir. Sir, do we have any personal training session that you conduct, for batches like sir? Yes, of course I do, and I take it. Probably you can reach out to Gautam for more details. Okay sir. Thank you sir. Thank you Arun sir. Thank you Ilango sir. Ilango sir, obviously I think Digital record பண்றாங்கன்னு நினைக்கிறேன். You have to check with them. Thank you Shivkumar sir. Thank you Soundarajan. Thank you Guru Prasad sir. I hope you people have really enjoyed and learning new things. எப்படி சின்னதா குட்டியா ஆட்டோமேட் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சதுல இந்த எஸ்டிமேட்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ எஸ்டிமேட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத காமிச்சேன். Do let me know to reach out to me. I'm all part of Digital. So whatever you know, whatever I know, I'm ready to share. Gautam sir, you can take it forward. ஓகே சார். மெம்பர்ஸ் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோ மூலயமா சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாருமே ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் நிறைய டேக்அவேஸ் கொடுத்தாங்க. ஸோ மெம்பர்ஸ் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க, இல்லை டேரக்டாக சொல்லுங்க. Sorry to bother you again sir. It is again Soundarash here. சார் வீடியோ ஆன் பண்ண முடியுமா சார்? Yes sir, Soundarash here again. Sir, the session was really good, and sir, instead of covering from the basics, we can have a session like wherein if it is a particular VLOOKUP or some particular 3 topics, right? We can wholly concentrate on the 3 topics. It does not like for beginners, sir. People who little bit know of Excel, we can get a little bit advantage of creating a page and working on things, sir. This session is also very good, sir, starting from the beginning. But somewhere wherein we can get a little bit knowledge about a particular function, like macro, sir, that you said macro, and macro is too deep for us. Wherein I've heard that in Excel we can do something like when we put a color on it, we can basically change into a value of that and get a name of that. So conditional formatting or something, sir. So those things we can have a session like VLOOKUP, conditional formatting, and another one topic, something like that. So that is my business, sir. Thank you. Right, sir. Thank you Soundarajan sir to answer your question. Basically இங்க வந்து crowd mixed crowd. Okay. பேசிக்கே தெரியாதவங்க இந்த மாதிரி கிளவுட் வந்த போது நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் VLOOKUPலாம் சொல்லணும்னா செல் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளி ஐ ரெக்வெஸ்டட் த டிஜிட்டல் மேனேஜ்மெண்ட் டீம் டு கிவ் மீ அனதர் ஸ்லாட் சம்டைம் நியர்பை ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா ஐ வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பவர் குவெரி எப்படி யூஸ் பண்றது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்றது, பிவட் டேபிள் எப்படி பவர்ஃபுல்லா யூஸ் பண்றது. VLOOKUP இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒரு எக்ஸ்பர்ட் யூசர்ஸ். அந்த மாதிரி வந்து ஐ எம் ஜஸ்ட் பிளானிங். ஏன்னா இது மிக்சட் கிரவுட் வந்ததுனால டக்குன்னு வந்து நான் வந்து VLOOKUP HLOOKUP சொன்னா பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது ஆக்சுவலா. ஸோ அதனாலதான்
I started with the basics, because they should know. One way it is a refresher, and one way for people who doesn't know the basics, that will be for them to understand. Oh, idana அப்படிங்கிறது தெரிய வரும். Sure, sir. Thank you, sir. Thanks a lot. Thank you, sir. Guru sir, நீங்க உங்களோட Actually, exercise based assignments for whatever you are taught will be nice, sir, because that will be making sense. Right, sir. என்னன்னா நமக்கு வந்து சாம்பிள் ஃபைல் இருந்துச்சுன்னா இப்ப நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி காமிச்சோம் அது மாதிரி காமிச்சுக்கணும் சார். தட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ as such வந்து ஸ்டாண்டர்டா பண்றதோட நமக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கிறது ஈஸி. நீங்க ஸ்டாண்டர்டா கொடுத்தீங்கன்னா மேபி we can share it through the app, or probably can share it through Gautam. I will work on it and I will share that file so that அது வந்து that can simplify your. So in the 3 hours program வந்து எதுக்குன்னா சார், just to create an awareness how we can simplify our work and do it. அதுதான் உங்க கோல் சார். Okay, thank you. Any other members உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறதுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைங்க சார், நல்ல செஷன்ல இன்டராக்டிவா இருந்தீங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா சொல்லுங்க சார். நீங்க டெக்ஸ்ட்ல சொல்ல வேண்டாம், ஒரு வாய்ஸ் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். Sir, this was an excellent session. In fact, நான் வந்து கத்துக்கிறது ரொம்ப கம்மி. இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு கட்டுறது கைமண் அளவுன்ற மாதிரி அவர்கிட்ட கல்லாதது உலக அளவு இருந்தது. நிறைய கத்துக்க விரும்புறேன் சார். It was so exhilarating, very nice session. I wish you conduct more sessions, sir. Thank you very much, sir. Thank you, Lango sir. Thank you, Lango sir. Thank you so much. Any other members? Okay, thank you members. இன்னைக்கு செஷன் ரொம்பவே இன்டராக்டிவா, நல்ல இன்ஃபர்மேஷன், நிறைய டேக்அவேஸ் வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்ல ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் வந்து நம்ம டிஜிட்டல் சார்பா வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கோவிட் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது நீங்க அதுல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை முன்னாடியே மெம்பர்ஸ்ட்ட நம்ம கேட்டுட்டு அதுக்கேத்தாப்புல பிளான் பண்ணி அந்த சிலபஸை பிளான் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு என்ன வேணுமோன்றதை நீங்க அதை முன்னாடியே இன்டிமேட் பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ அண்ட் இபிசி அண்ட் டிஜிட்டல் டீம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ வெங்கட் சார். Thank you, Gautam sir, for the wonderful opportunity. So I'll look forward to see you again in person. Thank you so much. Bye bye. Thank you sir. Thank you sir. Bye sir.